हरे कृष्णा पंचांग ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपासिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभो नित्यानंद श्री अद्वैता गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे 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 राम 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 हरे हरे। नमस्तस्मै भगवता कृष्णाय अद्भुतकर्मणे अनंतायादिभूताय कूटस्थायात्मने नमः। அனைத்து ஜீவராசிகளுக்கும் பரமாத்மாவாக, எல்லையற்ற ஆதாரமாக, நிரந்தர மையமாக, ஒவ்வொரு செயலும் ஆச்சரியத்தை தரக்கூடிய அந்த பரம புருஷ பகவான் கிருஷ்ணருக்கு எனது பணிவான வணக்கங்களை சமர்ப்பிக்கிறேன். ஏகம் சாஸ்திரம் தேவகி புத்திர கீதம் ஏகோ தேவோ தேவகி புத்திர ஏவ ஏகோ மந்திரஸ்தஸ்ய நாமானி யானி கர்மாபி ஏகம் தஸ்ய தேவஸ்ய சேவ. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராமா ராம ராம ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா பக்தர்களே, மீண்டும் உங்கள் அனைவரையும் இந்த பக்தி சாஸ்திரி வகுப்பில் அழைப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய ஸ்தாபக ஆச்சாரியார் ஸ்ரீல பிரபுபாதர், ஆன்மீக குருக்கள் மற்றும் மூத்த வைஷ்ணவர்கள் எல்லாருடைய கருணையினாலும் நாம் சிறப்பாக இந்த கல்வியை பெற வேண்டும் அப்படின்னு அவங்களை பிரார்த்தனை செய்து கொண்டு இன்றைய வகுப்பை நாம் துவங்க இருக்கிறோம். ஸோ நம்ம ஆல்ரெடி 9வது அத்தியாயத்துல இருக்கோம். மிக ரகசியமான அறிவு, டிரான்சென்டல் நாலேஜ். இதுல முதல்ல ஒரு 10 ஸ்லோகம் வரைக்கும் நம்ம பார்த்திருக்கோம். அந்த 10 ஸ்லோகம் வரைக்கும் பார்த்ததனுடைய ஒரு சின்ன சாராம்சம், நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறத ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இன்னைக்கு கிளாஸுக்கு நம்ம போகலாம். சோ பகவான் கிருஷ்ணர் இந்த ஒரு அத்தியாயத்தை ஆரம்பிக்கும் பொழுது அவர் என்ன சொல்றாரு? இதம் தூதே குஹ்யதமாம். அர்ஜுனனுக்கு என்ன தகுதி இருக்கிறது இந்த ஒரு உன்னதமான இந்த ரகசியமான அறிவை பெறுவதற்கு அப்படின்னா, அவன் பொறாமையற்றவனாக மிகவும் பணிவான முறையில் அந்த குவாலிட்டிஸை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் நேத்து. அதனால அந்த ஒரு குணங்கள் உன்னிடம் இருப்பதினால் உனக்கு இந்த ரகசியமான அறிவு, இந்த ரகசியமான அறிவு அப்படிங்கிறது என்ன? ரகசியமான அறிவு அப்படின்னா ராஜவித்யா, ராஜகுஹ்யம். சோ அந்த ராஜவித்யா அப்படிங்கிறதுக்கான ஒரு அர்த்தத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அரசர்களுக்கான ஒரு அறிவு, அறிவுகளில் ஞானத்தினுடைய அரசன், அரசர்கள் பெறக்கூடிய ஞானம், அதே போல ஞானத்தின் அரசன் அப்படிங்கிற மாதிரி இந்த இரண்டு பொருள் படக்கூடிய விஷயத்துல நம்ம அதை தெரிஞ்சுக்கிட்டோம். இது யாரால் தெரிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறதையும் பகவான் கூறினார். நம்பிக்கை உடையவர்கள், நம்பிக்கை அற்றவர்களுக்கு என்னை அடைவது மிகவும் கடினம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பகவான் கூறினார். அதே போல இந்த பிரபஞ்சங்கள், சிருஷ்டிகள், அதை பற்றி எல்லாம் கூறும்போது பகவான் என்ன கூறினார் என்றால், இந்த சிருஷ்டிக்கு மூல காரணம் நான் தான். ஆனால் இந்த சிருஷ்டி செய்திருப்பதினால் நான் அதில் அடங்குபவன் கிடையாது, நான் அதற்கு கட்டுண்டவன் கிடையாது, நான் அதற்கு அப்பாற்பட்டவன். முக்குணங்களை பத்தி நம்ம பார்த்தோம். அந்த மாதிரி ஒரு உதாரணமாக நம்ம பார்த்தோம். அதற்கு எல்லாமே அப்பாற்பட்டது. இந்த சிருஷ்டிகள் எல்லாமே என்னை தாங்கி இருக்கின்றன, ஆனால் நான் அவற்றை தாங்கி இருக்கவில்லை. அதற்கு உதாரணமாக இந்த அட்லஸ், கிரேக்க கடவுள் அட்லஸ் அதை ஒரு பாரமாக கருதுகிறார் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு, ஆனால் பகவான் அது ஒரு இயல்பான ஒரு நடவடிக்கை, பகவானினுடைய செயல்கள்ல ஒரு இயல்பான ஒரு நடவடிக்கை, அவர் அதை சார்ந்து இருக்கவில்லை. அதற்கு உதாரணமாக வானத்தையும் அந்த வானத்தில் வரக்கூடிய காற்றை பற்றியும் நாம் பார்த்தோம். அது தவிர பகவான் எப்படி பிரம்மதேவனுடைய நாட்கள் அதை பார்த்துட்டு ஒவ்வொரு யுகங்கள், ஒவ்வொரு யுக முடிவிலும் இந்த பிரளயங்கள் ஏற்படும் பொழுது பகவான் எப்படி அனைத்தையும் அழித்து மீண்டும் உருவாக்குகிறார் அவருடைய விருப்பத்திற்கு ஏற்றாற் போல, அதுல வரக்கூடிய அந்த ஜீவராசிகள் எப்படி அங்கம் வகிக்கின்றன அப்படின்னா ஒவ்வொருத்தருடைய கர்மா, அவருடைய செயல்களின் விளைவாக அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். கடைசி ஸ்லோகமாக, அதாவது 10வது ஸ்லோகமாக நம்ம பார்த்தது என்னன்னா, மயா அத்தியக்ஷேன பிரகிருதி, இயற்கை, இயற்கை பகவானினுடைய அந்த இயற்கையை பத்தி நம்ம பார்த்தோம். அது அவருடைய ஒரு கட்டுப்பாட்டு, அவருடைய பல்வேறு வகையான சக்திகளில் அவருடைய மேற்பார்வையில் இயங்குகின்றன. எல்லாத்துக்குமே காரணம் அந்த பகவான் தான். அசைவன அசைவற்றவன, மூவிங் அண்ட் நான் மூவிங் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி எல்லாமே அந்த சிருஷ்டிக்கான ஒரு சில என்ன சொல்றது, சட்ட வரையறைகள், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த மேனிஃபெஸ்டேஷன், அந்த சட்டத்திற்கு இயங்கி அதற்கு கட்டுப்பட்டு அது எல்லாமே பகவானால் சிருஷ்டி செய்யப்படுகிறது. ரூல் புக் எல்லாத்துக்குமே ரெடியா இருக்கு.
அதனாலதான் பகவான் சொல்றாரு, நான் யார்கிட்டயுமே பாரபட்சமாக இருப்பது கிடையாது. எல்லாமே அந்த ரூல் புக்ல எப்படி இருக்கோ அதற்கு ஏற்றாற் போல் தான் அனைத்துமே நடைபெறுகிறது அப்படிங்கறத சொன்னார் இல்லையா பகவான். சோ அந்த ஒரு புரிதலோடு நம்ம இன்னைக்கு வகுப்பு 11வது ஸ்லோகம். நம்ம அந்த 11வது ஸ்லோகம் அதையே நம்ம பார்த்தோம் நேத்து. 11 15 வரைக்கும் பகவானை பிரார்த்தனை செய்பவர்கள், பகவானை பிரார்த்தனை செய்யாதவர்கள், முட்டாள்கள் சொல்றோம் இல்லையா, அந்த அவங்கெல்லாம் எப்படிப்பட்டவர்கள், அவங்களுக்கு என்ன நடக்கும், ஏன் அந்த மாதிரிலாம் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்க போறோம் முதல் 2 ஸ்லோகங்கள்ல. 13 15 வரைக்கும் மகாத்மாக்கள். அந்த மகாத்மாக்கள் என்றால் இந்த பக்தியில் ஒரு உன்னத நிலையில் இருப்பவர்கள், அவங்க பகவானை எப்படி தெரிந்து கொள்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போறோம். சோ அந்த ஒரு புரிதலோடு இப்பொழுது 11வது ஸ்லோகம், 9வது அத்தியாயம் 11வது ஸ்லோகம். ரொம்ப பெரிய ஒரு பர்போட்டு, நல்ல ஒரு ஸ்லோகம். ஸ்ரீல பிரபுபாதர் அருமையான ஒரு விளக்கங்கள்லாம் கொடுத்திருக்காரு இதுக்கு. ஐ எம் ரீடிங் தி ஸ்லோகா. அவஜானந்தி மாம் மூதா மானுஷிம் தனும் ஆஸ்ரிதம் பரம் பாவம் அஜானந்தோ மம பூத மகேஸ்வரம். பலராம் பிரபு, நீங்க ஸ்லோகம் படிச்சுட்டு டிரான்ஸ்லேஷன் பண்ணுங்க. ஹரே கிருஷ்ணா. அவஜானந்தி மாம் மூடா மானுஷீம் தனுமாஸ்ரிதம் பரம் பாவம் அஜானந்தோ மம பூத மகேஸ்வரம். மனித உறவில் நான் தோன்றும் பொழுது முட்டாள்கள் என்னை ஏளனம் செய்கின்றனர். எனது பரம இயற்கையை அதாவது இருப்பவை அனைத்திற்கும் நானே உன்னத உரிமையாளன் என்பதை அவர்கள் அறியார்கள். ஹரே கிருஷ்ணா. சோ நம்ம ஜஸ்ட் ஒரு லிங்க் மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, போன ஒரு ஸ்லோகம் மயா அத்தியக்ஷேன பிரகிருதி, எல்லாமே அத்தியக்ஷா, அந்த பிரகிருதி ஜட இயற்கை எல்லாமே என்னுடைய சொல்படி, நான் தான் ஈஸ்வரன். அதாவது பகவான் ஒரு சாதாரண மனிதன் இல்லை அப்படிங்கிறது இந்த ஒரு ஸ்லோகத்தின் மூலமாக நாம் தெரிந்து கொள்கிறோம். எல்லாத்துக்குமே காரணகர்த்தா அவர்தான். ஆனா அன்பார்ச்சுனேட்லி வாட் இஸ் ஹேப்பனிங் இஸ், மூடர்கள், அதாவது மதி குறைந்தவர்கள், அவங்களுக்கு இதை பத்தி தெரிய மாட்டேங்குது. அவஜானந்தி மாம் மூதா, ஒரு ஞானி, அந்த ஞானி அவனுக்கு ஒரு விடுதலை அடையணும் அப்படிங்கும்போது பகவான் சொல்றார் இல்லையா 4வது ஸ்லோகத்துல, ஜன்ம கர்ம சமே திவ்யம் ஏவம் யோவேதி தத்வதகா. என்னை பற்றி தெரிந்தவர்கள், பகவானினுடைய அந்த ஆன்மீக ரூபம், அவருடைய செயல்கள், அவருடைய தோற்றம், அவருடைய நடவடிக்கைகள் எல்லாமே தெரியும் போது அவனுக்கு இந்த உடலை பிரியும் தருவாயில், எங்கிருந்து பிரியும் தருவாயில், இந்த பௌதீக உலகத்திலிருந்து பிரியும் தருவாயில் அவன் என்னுடைய நித்திய லோகத்தை அடைகிறான் அப்படின்னு. சோ அந்த ஒரு மதி நிறைந்தவர்கள், அந்த மதி நிறைந்தவர்களுக்கு எந்த மாதிரி ஒரு விஷயம் கிடைக்குது அப்படின்னா, அந்த ஞானத்தின் மூலமாக அவர்களுக்கு விடுதலை கிடைக்கிறது. அவஜானந்தி ஆஜானந்தி, ஜானந்தி அப்படின்னா என்னது, ஜானந்தி அப்படின்னா யூ ஆர் ஹேவிங் அ நாலேஜ். அந்த சேர்க்கும் போது சமஸ்கிருதத்துல என்ன ஆயிடுது அப்படின்னா அறியாமை. அந்த ஞானம் உங்ககிட்ட கிடையாது. ஸோ யூ ஆர் இக்னரண்ட். அறியாமை ஆஃப் வாட்? அறியாமை ஆஃப் நாலேஜ். இருள் நிறைந்த அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி பகவானை பற்றி தெரியாதவர்கள் நிச்சயமாக அவர்கள் அறியாமையில் இருக்கிறார்கள். பகவான் கிருஷ்ணரை பற்றி, இந்த சிருஷ்டி எப்படி நடந்திருக்கு, இந்த சிருஷ்டிக்கு பின்னாடி இருக்கிறது யாரு அப்படின்னு அந்த பல்வேறு விஷயங்கள் யாருக்கெல்லாம் தெரியாம இருக்கிறதோ அவர்கள் எல்லோருமே ஆஜானந்தி. தட் மீன்ஸ் தே ஆர் ஆல் இக்னரண்ட் பீப்புள். அவங்க தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அறியாமைன்னு இருக்கிறத விட தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். நம்ம பாக்குறோம்ல, இந்த தியரி ஆஃப் எவல்யூஷன், அப்படி பரிணாம வளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு சின்ன பூச்சி பெருசாகுது, அப்படியே ஆயிட்டு குரங்கு மனுஷனா வருது. சோ இதுதான் ஒரு பரிணாம வளர்ச்சி அப்படின்னு. அதே போல இந்த உலகம் அப்படின்னு, இந்த உலகத்தை பத்தி பேசும்போது இயற்கை அப்படின்னு சொல்றாங்க. அந்த இயற்கைக்கு பின்னாடி யாரு இருக்கா, எப்படி பண்றாங்க, ஏன் இந்த ஒரு பர்டிகுலர் மரத்துல மாம்பழ மத்திரம் வருது, ஏன் இந்த மரத்துல பலாப்பழ மத்திரம் வருது, ஏன் இந்த மரத்துல மாதுளம்பழ மத்திரம் வருது அப்படின்னு பல்வேறு வகையான மரங்கள் இருந்தாலும் அதுல ஏன் விதவிதமான கனிகள், விதவிதமான அமைப்புகள், ஒரு ஜீவராசிகளை எடுத்துக்கும் போது ஆண் பெண், அந்த ஆண் பெண்ணுடைய உடல் அமைப்பு, உடல் உறுப்புகள், ஒரு விலங்கிற்கு உள்ள உடல் உறுப்புகள் எல்லாமே வித்தியாசமா இருக்கு அப்படின்னா
அப்படின்னா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு செயல் நடைபெறுகிறது இல்லையா? இதுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தர் இருந்துட்டு தே ஆர் டிசைனிங் த ஸ்ட்ரக்சர். அதெல்லாம் அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனா அவங்க என்ன பண்றாங்கன்னா தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அவஜானந்தி, தட் மீன்ஸ் தவறான ஒரு புரிதல். அப்படியே ஜஸ்ட் ஆப்போசிட்டா எது கரெக்ட் அப்படின்னு நம்ம சொல்றோமோ அதுக்கு ஆப்போசிட்டா புரிந்து கொள்பவர்கள் தான் அவஜானந்தி. அதனாலதான் ஸ்ரீல பிரபுபாதர் அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைத்ததற்கான காரணம், இந்த இயக்கம் ரொம்ப பிரபலமாக வளர்ந்ததுக்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னா, அவருடைய போதனை இந்திய நாட்டில் இல்லாமல் வெளிநாட்டிற்கு நிறைய ஆச்சாரியர்கள் எழுதுவாங்க. நமக்கு அந்த வெளிநாட்டு மோகம் அப்படிங்கிறது நமக்கு அதிகமாக இருந்ததால அவர் அந்த வெளிநாட்டிற்கு சென்று அங்கிருந்து நமக்கு இந்த ஒரு விஞ்ஞானத்தை, கிருஷ்ண பக்திங்கிற ஒரு விஞ்ஞானத்தை நமக்கு தந்ததினால் அது ரொம்ப பிரபலமாக எல்லா உலகம் முழுவதும் பரவியது அப்படின்னு. அதற்கு மேல இன்னொரு காரணம் நம்ம பார்க்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது, அந்த இந்தியர்கள் நம்ம குறிப்பாக நமக்குன்னு ஒரு ஒரு தனிப்பட்ட விதத்தில் ஒரு ஆணவம், எனக்கு எல்லாமே தெரியும், நான் எல்லாமே படிச்சிருக்கேன், எல்லா தெய்வ வழிபாட்டு முறைகளும் எங்கிட்ட இருக்கு அப்படின்னு அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவம் அவர்கள் இல்லாமல், சோ இந்த மாதிரி ஒரு புரிதலில் இருப்பவர்கள் நம்ம சொல்லலாம் அஜானந்தி. அது மீன்ஸ் தே ஜஸ்ட் திங்க் ஆப்போசிட். அவங்க ஒரு பர்டிகுலர் தெய்வ வழிபாடு ஒண்ணு பண்றாங்க அப்படின்னா அந்த தெய்வம் தான் சிறந்த தெய்வம், அதுதான் சுப்ரீம் பர்சனாலிட்டி, அவரால் எல்லாமே முடியும் அப்படிங்கிற ஒரு ஒரு நினைவில் அவர்கள் இருக்கிறார்கள். அதனால இந்த பரம்பொருளை பத்தி பார்க்கும்போது அவருடைய உண்மையான தகுதி என்னவோ அந்த தகுதி அவங்க யாருக்குமே தெரியறதே கிடையாது. சோ அதனாலதான் அவர் பகவான் சொல்றாரு, இந்த மாதிரி மூடர்களுக்கு என்னிடம் இருந்து. காரணம் என்ன அப்படின்னா, மானுஷம் தானும் ஆஷ்ரிதம். அவங்க பகவானை ஒரு சாதாரண மனிதனாக பார்க்கிறார்கள். இந்த பல்வேறு லீலைகள் மகாபாரதத்துல அவருடைய பங்கு என்ன எல்லாமே பார்க்கும்போது அவரை ஒரு மாயாவியாக, இஸ் ஜஸ்ட் ஒரு ஹியூமன் அப்படிங்கிற மாதிரி ஒரு 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 ஃபீலிங் தான் அவங்களுக்கு இருக்கிறதே தவிர, உண்மையாக அவர்களுக்கு பரம்பாவம் அஜானந்தோ, அந்த உண்மையான ஒரு புரிதல் அவர்களுக்கு இல்லாமல் பகவானினுடைய அந்த திவ்யமான அந்த அந்த செயல், அந்த இயல்பான அந்த பகவானினுடைய தன்மைகளை அவங்களால புரிஞ்சிக்க முடியல. ஆன்மீகம் என்றால் என்ன, ஆன்மீக செயல்கள் என்றால் என்ன அப்படிங்கிற ஒரு தவறுதலான ஒரு புரிதல். அதனாலதான் இந்த ஒரு பொருளுரையில நம்ம பார்க்கும்போது பெரிய பொருளுரை, அதுல பாத்தீங்க அப்படின்னா ஸ்ரீல பிரபுபாதர் பகவான் கிருஷ்ணர் அப்படிங்கிறதுக்கு பல்வேறு வகையான மேற்கோள்கள் காண்பிக்கப்பட்டிருக்கின்றன ஆச்சாரியர்கள் மூலமாக. அதுவும் குறிப்பாக இந்த அருவவாதிகள் அவங்களுடைய ஒரு எண்ணம் எப்படிப்பட்ட எண்ணம். ஸ்ரீல பிரபுபாதர் பிரம்ம சமிதியில ஈஸ்வரா பரமா கிருஷ்ணா, அதே போல அந்த சச்சிதானந்தா, அதே போல கோபால தபனி உபனிஷத்துல சச்சிதானந்த ரூபாய கிருஷ்ணாய. சோ டைரக்டா மென்ஷன் பண்றாங்க சச்சிதானந்த. இப்ப நமக்கு ஒரு ஜீவராசிகள் அப்படின்னா நமக்கு மொத்தமா 3 உருவங்கள் இருக்கின்றன. என்னென்ன 3 உருவங்கள் சொல்லுங்க பார்க்கலாம் யாராச்சும். ஜீவராசிகளுக்கு பிசிக்கல் பாடி, அதுக்கப்புறம் இது ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், அப்புறம் ஆத்மா. வேற யாராச்சும் ட்ரை பண்றீங்களா? பரபிரம்மம், சாரி பகவான், அதுக்கு முன்னாடி பரமாத்மா, அதுக்கு முன்னாடி பிரம்மா. பிரம்மம், பரமாத்மா, பகவான். அது கிருஷ்ணருக்கு. ராசிக்கு தான், ஜீவராசிக்கு தான் கேட்க. சொல்லுங்க மாதிரி, நீங்க ட்ரை பண்ணுங்க. ஜெயலட்சுமி நீங்க ட்ரை பண்ணுங்க. நமக்கு 3 ரூபங்கள் இருக்கின்றன ஜீவராசிகளுக்கு. பௌதீக உடல், ஆன்மீக உடல், இன்னொன்னு ஸ்தூலம், சூக்ஷ்மம். One more thing is ஆத்மா. பிரபுஜி, உங்க 2 பேருக்கும் 66 மார்க். சௌமியா மாதாஜிக்கும் ஜெயலட்சுமி மாதாஜிக்கும் 33 மார்க் கரெக்டா எடுங்க பார்க்கலாம். ஸ்தூல சரீரம், சூட்சும சரீரம், ஆன்மீக சரீரம். அது என்ன சொல்வீங்க? யார் சொன்னது? ஆத்மா. ஆன்மீக சரீரத்தை என்ன சொல்வீங்க? ஆன்மீக உடல் தான பிரபுஜி. ஸ்தூல சரீரம். ஆன்மீக உடல் சச்சிதானந்தம் சொல்ல மாட்டோமா? சச்சிதானந்தம். நமக்கு ஜீவாத்மாக்களுக்கு அது உண்டா?
நம்ம Full of knowledge. சச்சிதானந்த் தானே நம்ம ஆக்சுவலி வி ஆர் ஆல் சச்சிதானந்த் இல்ல. பட் என்ன ஆயிடுச்சுன்னா அன்பார்ச்சுனேட்லி நமக்கு ஒரு ஃப்ரீ வில் போட்டதால நம்ம இந்த மாதிரி ஒரு பௌதீக உடலை எடுத்திருக்கோம். ஸோ அந்த பௌதீக உடல் அப்படிங்கும்போது இட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் தட் மகத்தத்துவ காம்பினேஷன் நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ ஸ்தூலம் இல்லையா, சூக்ஷமம் அப்படிங்கும்போது அந்த வேறு உயிருக்கு போகும்போது அந்த சூக்ஷமம் போகிறது, மனம் புத்திசாலித்தனம் அகங்காரம் போகுது நமக்கு இல்ல. பட் ஆக்சுவலா பை நேச்சர் எட்டர்னல் பொசிஷன் இஸ் சச்சிதானந்தா. வி ஆர் அ டிரான்சென்டென்டல் பிளிஸ்ஃபுல் சோல். நம்ம நீங்க சோல் அப்படின்னு சொல்றீங்க, பட் ஆக்சுவலா அது என்ன டெர்மினாலஜி நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா சச்சிதானந்தா பகவான் சச்சிதானந்த ரூபம். அந்த மாதிரி அந்த 3 ரூபங்கள் அதைத்தான் வந்து இங்க பிரபுபாதர் வந்து இந்த பொருளுரையில் எழுதும் போது ஈஸ்வரா பரமா கிருஷ்ணா சச்சிதானந்த விக்கிரகா இல்லையா. அவருக்கு என்ன குணங்கள் இருக்கு, காரணம் எல்லாமே நம்ம எல்லாமே அவருடைய அங்கங்கள் தானே. we are all part and parcel of the supreme lord இல்ல. அதனால நமக்கு அதுல அந்த 3 வகையான விஷயங்கள்ல இருக்கும்போது அன்பார்ச்சுனேட்லி இந்த 2 வகையில இருக்கும்போது அந்த மதி அற்றவர்கள் அவங்க வந்து அதை தவறாக புரிந்து கொண்டிருக்கு. அதனாலதான் கோபால தப்பனி உபநிஷம் சச்சிதானந்த ரூபாய கிருஷ்ணாய. சோ அந்த கிருஷ்ணாய அப்படின்னு சொல்லும்போது பகவான் தான் அது. கிருஷ்ணர் அப்படிங்கிறது யாரு அப்படின்னா ஒன்லி ஹி இஸ் த ஒன்லி சிங்கிள் பர்சன். நம்ம அதுக்கு மேல ஒண்ணுமே கிடையாது அப்படிங்கிற ஒரு புரிதல் நமக்கு பல்வேறு வகையான ஆச்சாரியர்கள் நமக்கு இதுல கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த ஒரு ஸ்லோகத்துக்கு வந்து நம்ம கொடுக்கும்போது. ஆனால் மூடர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா இதெல்லாம் அவங்க கொஞ்சம் கூட நினைச்சுக்காம அவரை ஒரு சாதாரண மனிதர்களாக நினைத்துக் கொள்கிறார்கள். சோ இப்ப இங்க பார்த்தோம் அப்படின்னா 2 வகையாக நாம் பிரிக்கலாம். யாரு பகவான் கிருஷ்ணரை யோகம் ஐஸ்வர்யம் போன ஒரு 2 ஸ்லோகத்துக்கு முன்னாடி சொல்றாருல, இந்த படைப்பெல்லாம் செய்யும் போது இட் இஸ் மை அப்ளுவன்ஸ் ஜென்ம கர்ம சமே தீபம், என்னுடைய லீலைகளை புரிந்து கொள்பவர்கள். சோ இதெல்லாம் அவர் சொல்லிட்டு எதுக்காக பிரபுபாதர் வந்து இதுல எழுதும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஐஸ்வர்யம் யோகா நம்ம அதை கூட நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். டு கெட் கனெக்டட் இல்ல, பகவானோட நமக்கு ஒரு தொடர்பு ஏற்படணும் என்றால் அந்த ஐஸ்வர்யம் மூலமாக தொடர்பு. இவ்வளவு செல்வம் மீன்ஸ் ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் த மணி என்றால் அவருக்கு வந்து இந்த அளவிற்கு ஒரு என்ன சொல்றது ஒரு ஆச்சரியப்படத்தக்க செயல்களை செய்யக்கூடியவரா இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டி பண்றாரு. ஆனா அதுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லைங்கிறாரு. சோ இந்த ஒரு யோக ஐஸ்வர்யம் அப்படிங்கிறது யாரால புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னா பகவான் கிருஷ்ணர் தான் பரம்பொருள் முழுமுதற் கடவுள் அப்படின்னு அசைக்க முடியாத நம்பிக்கை எவனுக்கு இருக்கிறதோ அவர்களால் புரிந்து கொள்ள முடியும். பகவான் தான் இஸ் த சுப்ரீம் பர்சனாலிட்டி. அவர் வந்து ஒரு சாதாரண ரூபம் கிடையாது. அந்த சாதாரணமா கிருஷ்ண அவதாரத்துல கிருஷ்ணராக ஒரு சாதாரண ரூபமா நம்ம கண்ணுக்கு தென்பட்டது சாக்ஷாத் பகவான் தான். கிருஷ்ணஸ்து ஸ்வயம் பகவான். சோ அவர் அங்க லீலைகளுக்காக அவருடைய விருப்பத்திற்கு இணங்க அவர் இந்த மாதிரி இடத்துல வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு புரிதல் அந்த பக்தர்களுக்கு ஏற்படுகிறது. ஆனால் அந்த மூடர்கள் அவங்க வந்து அதை ஏன் ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள் அப்படின்னா they may be a great scholars. அவங்க நிறைய படிச்சிருக்கலாம், நிறைய பௌதீக அறிவு எக்கச்சக்கமா இருந்திருக்கலாம். ஆனா அவங்க என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா அந்த ஒரு புரிதலில் அவர்கள் தவறு செய்கிறார்கள். காரணம் என்ன அப்படின்னா நம்ம அந்த ஸ்தூலம் சூக்ஷமம் அதை பார்க்கிறோம்ல, அதுல பார்க்கும்போது தட் ஃபால்ஸ் ஈகோ அகங்காரம் அது மேலோங்கி இருக்கிறது. அந்த மேலோங்கி இருக்கும்போது நான் புக்ல எல்லாமே படிச்சிருக்கேன், எனக்கு எல்லாமே சயின்டிபிக்லி ப்ரூவ்டு, நான் ரிசர்ச் பண்ணியிருக்கேன், நானே ப்ராக்டிக்கலா பார்த்துட்டேன், எல்லாமே பண்ணியிருக்கேன், எனக்கு ரிசல்ட் கரெக்டா கிடைக்குது. ஆனா இந்த ஒரு விஷயத்துல வந்து எனக்கு நம்ப முடியல, வெறுமா யாரோ எழுதி வச்சிருக்காங்க அவ்வளவுதானே தவிர இதை என்னால எப்படி நம்ப முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தர்க்கவாதிகள். சோ அவங்க கிட்ட எந்த மாதிரி அறிவு குறைந்து காணப்படுகிறது, வாட் இஸ் தட் தே ஆர் லேக்கிங், அந்த நாலேஜ் என்ன அவங்க கிட்ட லேக்கிங் இருக்கு அப்படின்னா ஆன்மீக கல்வி என்பது கிடையாது, வேதங்களை அவர்கள் நம்புவது கிடையாது. இப்ப வேதங்கள் அப்படின்னால ஸ்ரீல பிரபுபாதர் சொல்றாருல, எப்படி வந்து ஒரு குழந்தையினுடைய தகப்பனார் யாருன்னு கேட்டா அந்த தாய் கூறக்கூடிய வார்த்தையை வைத்து அந்த குழந்தை இதுதான் எங்க அப்பா, நான் ஒத்துக்கிறேன், எங்க அம்மா தான் சொன்னாங்க எனக்கு அப்படின்னு ஏற்றுக்கொள்வது போல வேதம் என்பது ஒரு நமக்கு தாயாக வேதத்தை நாம் பார்க்க வேண்டும். அது நம்ம தெரிஞ்சுக்கும் பொழுது நமக்கு தெரிகிறது. அதே போல அந்த ஆத்மா, நீங்க இப்ப எல்லாமே சொன்னீங்களே ஆத்மா சச்சிதானந்த, அந்த உடலை பற்றிய ஒரு அறிவு என்பது அவனுக்கு கிடையாது. அவனால he cannot give any justification. ஏன் ஒவ்வொரு உடலும் வேற வேற மாதிரி இருக்கு, ஏன் ஒவ்வொருவருடைய பிறவியிலும் பல்வேறு வகையான செயல்கள் ஏற்படுகிறது, ஏன் ஒருத்தன் பணக்கார குடும்பத்துல பிறக்கிறான், ஏன் ஒருத்தன் ஏழை குடும்பத்துல பிறக்கிறான் அப்படின்னு நம்ம எல்லாமே பேசுறோம்ல, அதெல்லாமே வந்து அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியாது, அதுக்கு அவங்களால ஒரு ப்ராப்பர் ஜஸ்டிபிகேஷன் கொடுக்க முடியாது. அதே போல பகவான் அந்த யோகம் ஐஸ்வரன் சொல்றாருல, அதையும் அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஸோ திஸ் இஸ் தட் நாலேஜ் தே ஆர் லேக்கிங். அதுதான் பிரபுபாதர் வந்து இந்த பொருளுரையில் எழுதுறாரு.
ஜானந்தி, அஜானந்தி, அவஜானந்தி. ஜானந்தி 3 வகையான புரிதல்கள். ஜானந்தி அப்படின்னா கம்ப்ளீட்டா ஜென்ம கர்ம சமே திவ்யம், பகவான் கிளீனா சொல்லிட்டாரு. அதை நிச்சயமாக புரிந்து கொள்பவர்கள். ஆஜானந்தி, ஆஜானந்தி மீன்ஸ் அந்த அறியாமையில் இருக்கிறார்கள். அறியாமை அப்படின்னா அவங்களுக்கு நீங்க உட்கார வச்சு சொல்லி கொடுத்து புரிய வைக்கலாம், அவங்களால அதுக்கப்புறமா பின்னாடி ஏற்றுக்கொள்ள முடியும். நம்ம எல்லாமே கூட ஒரு ஸ்டேஜ்ல, ஐ எம் நாட் டெல்லிங் எவ்ரிபடி, மோஸ்ட் ஆஃப் அஸ் ஆஜானந்தி, நமக்கு வேற விதமான ஒரு வழிபாடு, பகவானை பற்றி தெரியாது, அந்த பிறப்பு இறப்புக்கு பத்தி நம்மளுக்கு ஒண்ணுமே ஒரு முழுமையான ஒரு புரிதல் இல்லாமல் இருந்தது. சினிமாலாம், பழைய காலத்து சினிமாலாம் பாத்தீங்கன்னா கூடு விட்டு கூடு பாயக்கூடிய ஒரு அம்சத்தை காட்டுவாங்க. ஹீரோ என்ன பண்ணுவான், கெட்டவனுக்கு எடுக்கிறதுக்காக ஒரு மலை குகைக்குள்ள அந்த பாடி இருக்கும், அதுல இருந்து அந்த ஆவி வெளியே போய், இந்த மாதிரி அதெல்லாம் சாஸ்திரங்கள்ல இருந்து அந்த மாதிரி ஒரு திரைப்படமாக நம்ம பார்த்துட்டே இருந்தோமே தவிர அதனுடைய உண்மையான அந்த கோர் பிலாசபி எல்லாம் தெரியாமல் இருந்தது ஆஜானந்தி. அவஜானந்தி அப்படின்னா கம்ப்ளீட்லி அவங்க அந்த ஒரு நிலைக்கு வருவதே கிடையாது. பௌதீக வாழ்க்கை தான், பௌதீக வாழ்க்கைக்காக, இது அடுத்த ஸ்லோகத்துல சொல்ல போறாரு அவரு. அந்த பௌதீக வாழ்க்கை, அந்த இன்பம், அவங்களுடைய சுகம் அதுதான். அதனால என்ன துயரம் வந்தாலும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை. தே ஆர் கம்ப்ளீட்லி இன் மிஸ்அண்டர்ஸ்டுட் ஸ்டேட் ஆஃப் நாலேஜ். எதுவுமே சரியா புரிஞ்சுக்காம, நான் செய்யக்கூடிய பாவ செயல்களுக்கு எனக்கு கர்மா வரும், அதை பத்தி எல்லாம் கொஞ்சம் கூட கவலைப்படாம இருக்கிற வரைக்கும் அனுபவிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட்ல போறவங்க. சோ இந்த 3 வகையான மக்களும் 3 வகையான புரிதல்களோடு இந்த ஒரு நேரத்துல மாயாவாத பிலாசபி, நம்ம இது ஆல்ரெடி நம்ம பார்த்திருக்கோம். ஜெகதீஷ், ஜீவா, ஜகத் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? அந்த மாதிரி அந்த மாயாவாத பிலாசபில பகவானுக்கு நிர்குண பிரம்மன், அவ்யக்தா, அவ்யக்தா மீன்ஸ் வாட்? அவ்யக்தா அப்படிங்கும்போது பகவானுக்கு இஸ் டிவைட் ஆஃப் ஃபார்ம், அவருக்கு உருவமே கிடையாது. உருவம் இல்லாமல் ஒரு பிரம்ம ஜோதியாக, பிரம்மமாக பார்க்கிறார்கள். சோ அவங்க இந்த 3 முக்குணங்களையும் அவர்கள் புரிந்து கொள்ளக்கூடியது சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம். அதுல பார்க்கும்போது ஈஸ்வரா சர்க்குணம், சர்க்குண பகவான் அப்படிங்கும்போது என்ன அப்படின்னா அந்த ஒளியாக, அதை ஜெகதீஷ், பகவான், பரமாத்மா, ஜீவா, நம்ம 3 ரியலைசேஷன் சொல்றோம் இல்லையா? என்னென்ன 3 ரியலைசேஷன் நம்ம சொல்லுவோம்? நம்ம பிரம்மா, பிரம்மன், பரமாத்மா, பகவான். சோ அதே மாதிரி இவங்களுடைய ஒரு ரியலைசேஷன் ஜகத், ஜீவா, ஜெகதீஷா. இவங்க புரிஞ்சுக்கிறது மாயாவாத பிலாசபில அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு எண்ணங்கள். சோ இந்த அருவவாதிகளுக்கும் உருவவாதிகளுக்கும் அவங்களுக்கு உள்ள ஏற்பட்டிருக்கிற ஒரு என்ன சொல்றது, ஒரு வேற்றுமை கருத்துகள். பகவான் உருவம் உண்டு அப்படின்னு பக்தர்கள் நினைக்கிறாங்க, அவருக்கு உருவமே கிடையாது அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த ஒரு பிரச்சனைக்கு நம்ம எப்படி ஒரு விளக்கம் அவர்களுக்கு தர முடியும் அப்படிங்கும்போது, பகவானினுடைய அவதார மகிமை, இப்ப கிருஷ்ணரும் பலராமரும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு சாதாரண மனித ரூபத்தில் யாருமே நினைச்சு பார்க்க முடியாத அளவிற்கு ஒரு சில செயல்களை அவர்கள் செய்கிறார்கள். தட் இஸ் கால்ட் சூப்பர் ஹியூமன் ஆக்டிவிட்டிஸ். இல்ல, அது ஒரு சாதாரண மனுஷனால செய்ய முடியுமா? நிச்சயமாக செய்யவே முடியாது. ஆனால் அவர்கள் அதை செய்கிறார்கள். சோ அதை நம்ம காட்டும்போது, அதை பத்தி நம்ம பேசும்போது நம்ம சொல்லலாம், இது பகவானால மாத்திரம்தான் சாத்தியப்படும், வேற யாராலையும் சாத்தியப்படாது. அவர்கள் அவதாரமாக இங்கு தோன்றி இது போன்ற செயல்களில் ஈடுபடுகிறார்கள் அப்படின்னு. சோ பகவானினுடைய அவதாரம், அவர் எப்படி தோன்றுகிறார்? வசுதேவனுக்கும் தேவகிக்கும் மகனாக தோன்றி 4 கரங்கள் உடைய சதுர்புஜமாக இருந்தாலும் அவர் எப்படி அந்த 2 கரங்களோடு அவர்களுக்கு தோன்றி அவங்க பண்றாங்க அப்படின்னு. இப்ப அதே இந்த அருவவாதிகள் பார்க்கும்போது அவங்களை முழுமையாக நம்மால் நிராகரிக்க முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, நம்ம என்ன சொல்றோம், பகவான் எல்லா இடத்துலயுமே இருக்காரு. அவங்களும் என்ன சொல்றாங்கன்னா, ஒளி, அந்த பிரம்மத்தின் மூலமாக பகவான் அனைத்து இடங்களிலும் இருக்கிறார்கள். அவங்க என்னத்தை நிராகரிக்கிறார்கள் என்றால், நம்ம ஆலயத்தில் சென்று விக்கிரக வழிபாடு செய்வதை அவர்கள் ஏற்றுக்கொள்வது கிடையாது. பகவான் எல்லா இடத்துலயும் இருக்காருன்னு நீங்க சொல்லும் போது, நீங்க ஏன் கோயில்ல போய் வணங்குறீங்க பகவான? அதற்கு ஒரு உருவம் கொடுத்து நீங்கள் எதற்காக அந்த பகவானை பிரார்த்தனை செய்ய வேண்டும்? அது அவங்களுடைய ஆர்குமெண்ட். அதற்கு நாம் என்ன
எதிர்ப்பாக நாம் என்ன சொல்ல வேண்டும் என்றால், ஸ்ரீல பிரபுபாதர் என்ன எழுதுறாருன்னா, ஓகே நீங்க வந்து ஒத்துக்கிறீங்க பகவான் எல்லா இடத்துலயும் இருக்காரு அப்படிங்கறத ஒத்துக்கிறீங்க. அப்படின்னா எங்க கோயில்லயும் இருக்காரு அப்படிங்கறத நீங்க ஒத்துக்கிறீங்களா? when he is present everywhere, இப்ப இந்த ரூம்லயும் இருக்காரு இல்லையா, அதை நீங்க ஒத்துக்கிறீங்க. பிகாஸ் யூ yourself have told. அதனால நாங்க வந்து அந்த ஆலயத்திலையும் போய் நாங்க அவரை வணங்குறோம். தெருவுல வந்து ஒரு ஓப்பன் இடத்துல நாங்க வணங்காம அந்த ஆலயத்திலையும் போய் நாங்க வணங்குறோம். அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த முதல்ல பார்த்த மாதிரி அந்த ஞானம் இருப்பவர்கள், பகவானை பற்றிய ஞானம் இல்லாமல் சாஸ்திரங்களை பற்றிய ஞானம், ஜானந்தி இல்லையா, we are not ஆஜானந்தி ஆர் அவஜானந்தி, we have knowledge. அந்த ஞானம் இருக்கிறதால அந்த பகவான் அப்படிங்கிறது எல்லா இடத்துலயும் இருக்காரு அப்படிங்கிறதால நாங்க ஒரு ஆலயம் அமைத்து அந்த இடத்துல நாங்க எல்லாமே பண்றோம் அப்படின்னு. அதே போல மாயாவாதிகள் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஸ்ரீமத் பாகவதத்தில் உள்ள ஒரு சில ஸ்லோகங்களை எல்லாமே கோட் பண்ணி அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு சாதாரணமான மனிதன் அப்படிங்கிற மாதிரியும் அவங்க அதை எடுத்துப்பாங்க. எல்லாருமே இறைவன். அவங்களுடைய ஸ்டாண்ட் எப்படின்னா, அவருடைய அங்கம் அப்படிங்கும்போது நீங்க எல்லாருமே இறைவன். அதனாலதான் அவங்க அந்த சாயுஜ்ய முக்தி, அதாவது பகவானோடு பகவானாக அந்த கடைசி நேரத்துல அந்த வெளிச்சத்தோடு போய் சேர வேண்டும் அப்படிங்கிறது, நம்ம வந்து பகவானாக மாறி விடுகிறோம் அப்படின்னு அவங்களுடைய ஒரு ஆர்குமெண்ட். நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, நம்ம எல்லாருமே வந்து பகவானினுடைய தொண்டர்கள். நாங்க வந்து அந்த ஒளியோடு நாம போய் சேர்வது கிடையாது. காரணம், பகவானுக்கு ஒரு ரூபம் இருக்கிறது. இதுக்கு முன்னாடி படிச்ச ஸ்லோகங்கள் எல்லாமே பகவான் வந்து சொல்லியிருக்காரு, எல்லாமே என்னால் பண்ணப்பட்டிருக்கிறது, தயாரிக்கப்பட்டிருக்கிறது, சிருஷ்டி செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் அதற்கு அப்பாற்பட்டவன் நான் ஒரு மேற்பார்வையாளன், எனக்கும் இருக்கும் எந்த இதுவுமே கிடையாது. அப்படிங்கும்போது நம்முடைய ஒரு விஷயத்திற்காக பகவான் இதை எல்லாமே அமைத்து கொடுக்கிறார். அவர்தான் சுப்ரீம். அவருக்கு நாங்கள் கைங்கரியம் செய்கிறோம், அவரிடம் நாங்கள் சரணாகதி அடைகிறோம், அவருக்காக எங்களுடைய சேவகத்தை செய்கிறோம். சோ விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூர் வந்து இந்த மாதிரி ஒரு புரிதல், மாயாவாத புரிதல் நம்மளுக்கு வந்து ஒரு கன்வின்சிங்கா இருக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டு நம்ம மைண்டு மாறுற மாதிரி ஆச்சு அப்படின்னா, he is telling it is very very dangerous sign. அது வந்து பக்தியில இருந்து நம்ம மிக விரைவில் நாம் அந்த பக்தி ஸ்தலத்திலிருந்து கீழே விழுந்துருவோம் அப்படிங்கிறதுக்காக அவர் சொல்றாரு. சோ அதனால ஒரு பக்தனான, உண்மையான ஒரு பக்தனினுடைய ஒரு கண்ணோட்டம் என்றால், பகவான் அனைத்து இடங்களிலும் இருக்கிறார், அனைத்து ஜீவராசிகளிடமும் இருக்கிறார், பரமாத்மாவாக இருக்கிறார். அவரை நாம் ஒரு 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 மரியாதை கலந்த விதத்தில் அவரை அணுக வேண்டும் என்பதற்காக அந்த ஆலயம் என்று அமைக்கப்பட்டு, அவருக்கு சுப்ரீம் பர்சன் இல்ல, அவர் வந்து ஒரு சாதாரண மனுஷனா நம்ம நினைச்சுக்கிட்டு அந்த மாதிரி ஒரு மரியாதை செலுத்தாமல் அவருக்கு ஒரு அங்கீகாரம் தரப்பட்டு, அந்த மரியாதை தரப்பட்டு ஆலய வழிபாடு எல்லாம் நம்ம செய்யறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் இந்த ஸ்லோகத்துல பல்வேறு ஆச்சாரியர்கள் பல்வேறு நிரூபணங்களை கொடுத்து நமக்கு அவர்கள் செய்திருக்கிறார்கள். சோ இந்த ஒரு புரிதலோடு நம்ம அடுத்த ஸ்லோகம் போக போறோம். துராத்மாக்களினுடைய நிலை. கேஸ் மதஜி. சாரி பிரபு, அஜானந்திக்கும் அவஜானந்திக்கும் ஒரே மாதிரி தெரியுதுங்க பிரபு. அது என்ன ஸ்லைட் டிஃபரன்ஸ் என்னன்னு கொஞ்சம். அதாவது ஜானந்தி அப்படின்னா உங்களுக்கு புரிஞ்சு போச்சு எல்லாமே. பகவானே சொல்றாரு இல்லையா, ஜென்ம கர்ம சமே திவ்யம் ஏவம் யோ வேதி தத்துவதகா தெக்தாவ் தேகம் புனர்ஜென்ம நைத்திமாம் ஏத்திசோ அர்ஜுனா. அவரை பத்தி எல்லாமே தெரிஞ்சுக்கிறீங்க நீங்க. யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் கிருஷ்ணாஸ் பர்த், அவருடைய லீலைகள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டா யூ ஆர் கெட்டிங் அ லிபரேஷன். அஜானந்தி மீன்ஸ் அறியாமை. கிருஷ்ணரை பத்தி ஒண்ணுமே தெரியாது, அவருடைய லீலைகளை பத்தி எல்லாம் ஒண்ணுமே தெரியாது. என்ன, அவரை வந்து ஒரு சாதாரண அந்த லீலை மேலாம் நம்மளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லை. நம்ம வந்து பகவானை பத்தி நினைச்சோம், பகவானை பத்தி எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டா தான் அந்த அந்த காலேஜ மாமே வேலை நம்மளுக்கு வருது. சோ அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய பிறப்பு இறப்பு சுழற்சியிலிருந்து நாம் வெளியேறுகிறோம். இந்த ஆஜானந்தி அவங்களுக்கு என்ன அப்படின்னா, கம்ப்ளீட்லி தே ஆர் இன் டார்க்னஸ். கிருஷ்ணரை பத்தி ஒண்ணுமே தெரியல அப்படிங்கும்போது அவங்க எதை நினைச்சுக்க முடியும்? மரண தருவாயில் அவங்களால யாரை நினைச்சுக்க முடியும்? யாரை நினைச்சுக்கிட்டாலும் அவங்களால அந்த பிறப்பு இறப்பை தடுக்க முடியாது. அவஜானந்தி மீன்ஸ் கம்ப்ளீட்டா தே ஹாவ் டிஃப்ரெண்ட் திங்கிங் அபவுட் கிருஷ்ணா. அவரு வந்து ஒரு சாதாரணமான மனுஷன்.
இவன் நடுவுல இருக்கிற ஆஜானந்திக்கு வந்து கிருஷ்ணர்னா யாருன்னே தெரியாது. அதனால கிருஷ்ணரை பத்தி அவங்க நினைச்சுக்கிறதே கிடையாது. இவன் கிருஷ்ணர் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு அவஜானந்தில, ஆனா தவறான ஒரு புரிதல்களோடு இருக்கிறார். அவர்கிட்ட இவ்வளவு மகிமை இருக்கிறது, ஐஸ்வர்யம் சொல்றோம்ல நம்ம, அந்த ஐஸ்வர்யத்தை பத்தி எல்லாம் அவங்களுக்கு ஒரு மதிப்புமே கிடையாது. எல்லாமே அவங்க சாதாரணமா நினைச்சுக்கிறாங்க. அதனால அப்படி நினைச்சுக்கும் போது என்ன ஆயிடுது அப்படின்னா, அவர்களுக்கு அந்த பந்தம், பௌதீக பந்தம் என்பது அதிகமான அளவில் ஏற்படுகிறது. ஸோ இன் சிம்பிள் லாங்குவேஜ்ல சொல்லணும் அப்படின்னா, ஆஜானந்திக்கு ஹூ இஸ் கிருஷ்ணான்னு தெரியவே தெரியாது. இவங்களுக்கு அவஜானந்திக்கு கிருஷ்ணர் அப்படிங்கிற பேரு தெரியும், ஆனால் அவரை பற்றிய புரிதல்கள் தவறாக இருக்கும். ஓகே மாதாஜி? Okay, now it's clear. Thank you. Hare Krishna. ஃபேட் ஆஃப் துராத்மாஸ், துராத்மாஸை பற்றிய அவர்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ஒரு விஷயம். 12வது ஸ்லோகம். மோகாஷமோக கர்மானோ மோக ஞான விசேதசஹ ராக்ஷசிம் ஆஸ்ருதிம் சைவ பிரகிருத்திம் மோகினிம் ஸ்ரிதஹ. சௌமியா மாதாஜி படிங்க பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஸ்லோகம் 12. மோகாஷாமோக கர்மானோ மோக ஞான விசேதசக ராட்சசிம் ஆசிரியம் சைவ பிரகிருதிம் மோகினிம் ஸ்ரிதாக. ஹரே கிருஷ்ணா. பொருள் படிக்க. ஹரே கிருஷ்ணா. வேண்டாம் அது. ஓகே. சோ இந்த துராத்மாஸ் அப்படின்னா பகவானை கிண்டல் பண்றவங்க, கேலி பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து முழுமையா ஒண்ணுமே பகவானை பத்தி தெரியாததால அவருடைய செயல்கள் ஆச்சரியப்படத்தக்க கூடிய செயல்களை எல்லாமே கிண்டல் பண்ணக்கூடியவங்க. நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து ராசலீலைக்கு கொடுப்பாங்க. ராசலீலைக்கு வந்து நம்ம ஒரு பக்தனாக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, பகவான் இஸ் எக்ஸ்பேண்டிங் ஹிம்செல்ஃப் இன் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ். அதே மாதிரி துவாரகால வந்து 16,108 ராணிகளோடு பகவான் ஒரு குடும்ப வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தாலும் கூட அவர் எப்படின்னா ஒவ்வொரு வருடமும் தனித்தனி விதமாக அவங்க எல்லாருக்குமே வந்து என்னுடைய கணவர் இவர்தான் அப்படின்னு ரொட்டீனா ஒரே மாதிரி செயல்கள் இல்லாம பல்வேறு இடங்களில் பல்வேறு செயல்களில் ஈடுபட்டு நாரதமுனியே பார்த்து பிரமித்து போய்விட்டார். அப்படியே அவருக்கு ஒரு டவுட் வருது நாரதமுனிக்கு, என்ன ஆச்சு இவரு எப்படி மேனேஜ் பண்றாரு, போய் பார்க்கலாமா அப்படின்னு. அந்த மாதிரி பகவானினுடைய அந்த செயல்களை எல்லாமே கிண்டல், ரொம்ப கேலியாக பார்க்கிறவங்க. அந்த ராசலீலையெல்லாம் ஒரு காம கண்ணோட்டத்தோடு அவர்கள் தே ஜஸ்ட் யூஸ் டு மேக் கமெண்ட். அதனால அந்த பகவானினுடைய புனிதமான செயல்களை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடிவது கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, இவங்க எல்லாருமே ஒரு அசுர பாவத்தோடு நாத்திகவாதிகளினுடைய கருத்தில் மனதை அதிகமாக பதிய வைத்து கொண்டு அவங்களுடைய செயல்கள் எல்லாமே அந்த மாதிரி தான் அமைந்து விடுகிறது. இதற்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு உதாரணம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஹிரண்யகசிபுவை பார்க்கலாம் இல்லையா? ஹிரண்யகசிபு வந்து தவ வலிமையிலால் அந்த தவம் பண்ணும்பொழுது அவருக்கு வந்து எனக்கு மேல யாரோ இருக்காங்க, அவங்கதான் வந்து எனக்கு இந்த நான் ஆசைப்படக்கூடிய செயல்களை எனக்கு தர வல்லமை படைத்தவர்கள் அப்படின்னு தெரிஞ்சு தவ வலிமையில் இருக்கிறார். ஆனா பிரம்மதேவன் வந்துட்டு அந்த வரம் கேட்ட பிறகு, அந்த வரம் தரப்பட்ட பிறகு அப்படியே அவன் கம்ப்ளீட்டா அவன் என்ன பண்றான், மாறிடுறான். நான் தான் அப்படின்னு நாராயணனையே ஒரு கிண்டல் பண்ணக்கூடிய அளவிற்கு எல்லா செயல்களும் அவனுடைய மகனிடமே, பிரகலாத் மகாராஜாவிடமே அந்த அளவுக்கு ஒரு மோசமான அந்த லீலை நம்ம எல்லாருக்குமே தெரியும். சோ அந்த மாதிரி இந்த துராத்மாக்கள் அப்படிங்கிறவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, கம்ப்ளீட்டா அந்த பாவம், அந்த ஏத்திஸ்ட்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பாவத்துல பகவான் கிருஷ்ணரை ரொம்பவும் கேவலமாக அவர்கள் பேசக்கூடிய விஷயம். இதுதான் வந்து 7வது அத்தியாயத்துல வந்து பகவான் ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம், நாமாம் துஷ்கிருத்தினோ மூதா பிரபத்தியந்தே நராதமகா மாய ய அப்ரதா ஞான ஆசுரம் பாவம் ஆஷ்ரிதகா. சோ இது போன்ற செயல்களில் இருப்பவர்கள் முட்டாள்கள், மனித குலத்திலேயே மிகவும் கீழ்நிலையில் இருப்பவர்கள். அவர்களுடைய அறிவு மாயையினால் கவர்ந்து இழுக்கப்பட்டிருக்கிறது. சோ
அவங்களுடைய செயல்கள் எல்லாமே அசுரத்தனமான செயல்களாகத்தான் இருக்கும். அவர்கள் நிச்சயமாக என்னிடம் சரண் அடைவது கிடையாது. ஸோ திஸ் இஸ் த டெஃபினிஷன் ஃபார் துராத்மா. அவங்க கம்ப்ளீட்டா அவங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே என்ன ஆயிடுது அப்படின்னா, இட் இஸ் ஒரு ஊகவாதிகள். பகவானை பத்தின அந்த அவருடைய செயல்கள் எல்லாமே ஊகம், கற்பனை, அதை தவறான ஒரு புரிதலோடு தான் அவர்கள் பகவானை நினைச்சுக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அவரை ஒரு சாதாரண மனிதனாக பார்க்கிறார்கள். சோ இப்படிப்பட்ட துராத்மாக்களுக்கு எந்த இலக்கை அவர்கள் அடைகிறார்கள், அவங்களுடைய ஃபைனல் டெஸ்டினேஷன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அவங்க முழுக்க முழுக்க பௌதீக சக்தி, அதுவும் பகவானினுடைய இன்ஃபீரியர் எனர்ஜி ஒன்லி, கீழ்த்தர சக்தி இல்லையா, அந்த சக்திக்கு அவர்கள் அடிமையாகி விடுகிறார்கள். அந்த மெட்டீரியல் எனர்ஜின்னு சொல்றோம், அந்த பௌதீக ஆற்றலுக்கு தங்களை அடிமைப்படுத்தி கொள்கிறார்கள். அதுல கிடைக்கிற விஷயம், அதுல கிடைக்கிற சந்தோஷம். ஹிரண்யகசிபுவை பாத்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க மெட்டீரியல் எனர்ஜியில கிடைச்ச பெனிஃபிட்டை தான் அவர் அனுபவிச்சுக்கிட்டு இருந்தார். அவர் அந்த மாதிரி பார்க்கும்பொழுது இவர்கள் அனைவருமே அந்த ஒரு சக்தி, அதுவும் பகவானினுடைய ஒரு சக்தி தான், ஆற்றல் தான், அதுக்கு தங்களை அடிமையாக்கி கொண்டு வாழ்க்கையை என்ஜாய் பண்றாங்க. அவங்க அப்படிப்பட்டவர்கள் பகவான் கிருஷ்ணரிடம் எப்பொழுதுமே சரணாகதி அடையவே மாட்டாங்க. அவங்க சரணாகதி டு கிருஷ்ணா, வை ஷுட் ஐ சரண்டர் டு கிருஷ்ணா? பிகாஸ் திஸ் ஜட இயற்கை எனக்கு எல்லா இன்பத்தையுமே கொடுக்குது, அதை கொடுக்கறது பகவான் கிருஷ்ணர் தான் அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரியாது. சோ இவங்களுக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னா, மீண்டும் மீண்டும் பிறப்பு இறப்பு, பிறப்பு இறப்பு, பிறப்பு இறப்பு, 84 லட்சம் வகையான ஜீவராசிகள்ல எங்க வேணாலும் எப்படி வேணாலும் போவாங்க. சோ இவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு எண்ணம், அதாவது ஒரு உதாரணமாக இந்த துராத்மாக்களுக்கு உதாரணமாக எப்படி நம்ம பார்க்கணும் அப்படின்னா, ஒரு சில பேர் பாத்தீங்க அப்படின்னா கிருஷ்ண பக்தி இயக்கத்துல இருக்கிற மாதிரி காமிச்சுப்பாங்க. கோயிலுக்கெல்லாம் வருவாங்க, எல்லாமே செய்வாங்க, ரொம்ப ரொம்ப சீரியஸான டிவோட்டி மாதிரிலாம் காட்டுவாங்க. ஆனா மனதளவில் அவர்கள் பகவான் கிருஷ்ணரை முழுமுதற் கடவுளாக அவர்கள் ஏற்றுக்கொள்வது கிடையாது. எல்லா கோயிலுக்கும் போவாங்க, அவங்களுக்கு எந்தெந்த நேரத்துக்கு என்னென்ன தேவையோ அதற்கு ஏற்றாற் போல கோயில்களை அவர்கள் மாற்றிக்கொண்டே இருப்பார்கள். அந்தந்த சாமி கிட்ட போய் அந்தந்த மாதிரி வேண்டிக்கிட்டே இருப்பாங்க. அந்த முழுமுதற் கடவுள் பகவான் கிருஷ்ணர் தான் அப்படிங்கிற நினைப்பு யாருக்கு இல்லையோ, யார் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்களோ அவர்கள் அனைவருமே துராத்மாக்கள் தான். ஆனா நீங்க பாத்தீங்க அப்படின்னா, அவங்க கோயிலுக்கு வருவாங்க, டொனேஷன் ஏதாவது கேட்டா டொனேஷன் கொடுப்பாங்க, ஏதாச்சும் சேவகம் பண்ணுங்கன்னா சேவகம் பண்ணுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. பட் தே ஆர் நாட் கன்சிடர்ட் as கிருஷ்ணா கான்சியஸ். காரணம், நாளைக்கு அவங்களுக்கு வேற ஒரு பிரச்சனை, வேற ஒண்ணு வருது அப்படின்னா டக்குன்னு வேற ஒரு இடத்துக்கு போயிடுவாங்க. இந்த மாதிரி ஆட்கள் எல்லாமே துராத்மாக்கள் தான். காரணம் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு தேவை பலன் நோக்கு செயல்கள். அவங்க என்ன ஆசைப்படுறாங்களோ அது கிடைக்கணும். அதற்காக எந்த பகவானை வேண்டுமானாலும், எந்த நேரத்தில் வேண்டுமானாலும், எந்த தேவ வழிபாடு எங்க வேணாலும் பண்ணுவாங்க. நம்ம நிறைய பேர் நம்ம பார்த்திருக்கோம், இந்துவாக பிறந்து விட்டு வேளாங்கண்ணி சர்ச்சுக்கு போவாங்க. குழந்தைங்களுக்கு எல்லாம் உடம்பு சரியில்லை அப்படின்னா வேளாங்கண்ணி சர்ச்சு, நாகூர் தர்கா, இங்கெல்லாம் போய் வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா நல்லது நடக்கும் அப்படின்னு அங்கெல்லாம் போய் வேண்டிப்பாங்க. ஒரு முஸ்லீம், அவனுக்கு என்னமோ பேர் சொல்லுவாங்களே, அது டக்குன்னு எனக்கு பேர் வர மாட்டேங்குது, அவர்கிட்ட போய் அந்த மாந்திரிக கயிறு கட்டிப்பாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் செய்யும்பொழுது இது மோர் தேன் ஃபெய்த். அவங்களுக்கு அந்த கிருஷ்ணருக்கு உள்ள ஆற்றல் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்க கிட்ட அது கிடையவே கிடையாது. ஸோ தே ஆர் ஆல் துராத்மாஸ். ஸோ இது போல அவரை ஒரு சாதாரணமாக பார்ப்பவர்கள் மிகப்பெரிய அபராதம் செய்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் நம்ம இந்த ஒரு ஸ்லோகத்துல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சோ இந்த ஒரு புரிதலோடு நம்ம 13வது ஸ்லோகம். எஸ், அப்போ அவங்க எங்க போவாங்க பிரபு? எந்த ரிப்பீட்டட் பர்த் அண்ட் டெத், அந்த நேரத்துல அவங்க உயிர் பிரியும் தருவாயில் அவருடைய மனநிலை எப்படி இருக்கிறதோ அதற்கு ஏற்றாற் போலதான் இல்லையா? இப்ப தேவ வழிபாடு இருக்கு அப்படின்னா தேவர்கள் லோகத்துக்கு போவாங்க, பித்ரு வழிபாடுனா பித்ரு, அசுரர்கள் வழிபாடு அப்படின்னா அசுர லோகத்துக்கு போவாங்க. ரிப்பீட்டட் பர்த் அண்ட் டெத், அவங்க அவ்வளவுதான். ஆனா கிருஷ்ணாவுக்கு சர்வீஸ் பண்றாங்க இல்லைங்களா? கிருஷ்ணாக்கு சர்வீஸ் பண்றாங்க அப்படின்னா இட் இஸ் a வெரி வெரி ஸ்மால் பயஸ் ஆக்டிவிட்டி, புண்ணிய கர்மா, அவ்வளவுதான். நீங்க கோயிலுக்கு போயிட்டு டொனேஷன் பண்றீங்க. கிருஷ்ணாக்கு சர்வீஸ் பண்றாங்க அப்படின்னா தே ஆர் ஜஸ்ட் கிவிங் a டொனேஷன், அவ்வளவுதான். ஏதாவது பண்றாங்களா, அந்த கிருஷ்ண உணர்வோடு பண்றாங்களா அப்படிங்கும் போது கிருஷ்ணரே என்ன சொல்றாரு, கிருஷ்ணானுசீலனம் பக்தி உஷ்யதே அப்படிங்கிறாருல. சோ அந்த மாதிரி எண்ணத்துல பண்றதுதான் உண்மையான ஒரு பக்தியாக பார்க்கப்படுகிறது. நம்ம இங்க பண்ணக்கூடிய பக்தி எல்லாமே என்னன்னா ஒரு பலன் நோக்கு செயலாக இருக்கு அப்படிங்கும்போது இட்ஸ் ஒன்லி a புண்ணிய கர்மா, அவ்வளவுதான்.
So அதற்கு ஏற்றாற் போல அவர்களுக்கு பிறவி கிடைக்கும். அவங்க மனதளவா கிருஷ்ணரை முழு முதற் கடவுளா ஏத்துக்கொள்ள மாட்டாங்க இல்லையா? அதனால அவங்க வந்துட்டு அந்த சிவன் கோயிலுக்கு மாட்டிப்பாங்க. ஆமா, எல்லா கோயிலும் அவங்கள வந்து காமன் அவங்களுக்கு. இப்போ காலையில பாத்தீங்கன்னா எனக்கு தெரியும் ஒரு சில ஃபேமிலில எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை லீவ் ஆனா காலங்கத்தால 4:30 மணிக்கு புறப்பட்டுருவாங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியுமான்னு தெரியாது. ஒரு ஸ்டேஜ்ல மெட்ராஸ்ல இந்த பிடிசின்னு சொல்லுவோம், பல்லவன் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன், ஸ்பெஷல் பஸ்ஸஸ் போடுவாங்க. காலங்கத்தால 4:30 மணிக்கு புறப்படும். எல்லா ஏரியால இருந்து அந்த பஸ் போகும். அது ஒரு 7-8 கோயிலுக்கு அந்த பஸ் போகும். அது என்னன்னா எல்லா கோயில்களுக்கும் போகும். திருவேற்காடு போகும், மாங்காடு அம்மனுக்கு போகும், அப்படியே எல்லா திருப்போரூர் முருகன் கோயிலுக்கு, அந்த மாதிரி ஒரு பெரிய சுத்து போட்டு சாயங்காலம் இறக்கி விட்டுருவாங்க. அந்த காலத்துல நான் சொல்றது வந்து 79-80 நான் காலேஜ் போறதுக்கு ஸ்டார்டிங் 15 ரூபாவோ என்னமோ ஒரு நாளைக்கு. அந்த பஸ்ல காலையில நீங்க 4:30 மணிக்கு ஏறினீங்கன்னா சாயங்காலம் 6-7 மணிக்கு வந்து இறக்கி விட்டுருவோம். ஸோ ஜனங்க வந்து எல்லா கோயில்களுக்கும் போயிட்டு வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப மனசு நிம்மதி. நான் வந்து அவ்வளோ நிம்மதியா இருக்கேன் அப்படின்னு. பட் அவங்க வந்து ஆக்சுவலா என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு நம்ம யாருக்குமே தெரியாது. அடுத்தது வந்து மகாத்மா. மகாத்மா அப்படிங்கிறது யாரு? ஒன் மோர் டவுட் பிரபு. எஸ். ஸோ ஏதோ ஒரு ஸ்லோகத்துல செகண்ட் சாப்டர்ல தான் பிரபு சொல்ப கொஞ்சமாவது கிருஷ்ண பக்தியில முன்னேற போது அவன் வந்து திராயத்தே மகத்தோ பயாத் அப்படின்னு முடியும் பிரபு அந்த ஸ்லோகம். ஸோ அதுல வந்து பிரபுபாதரோட பர்ஃபெக்ட் வந்து பார்த்தோம்னா அவனுக்கு வந்து அட்லீஸ்ட் மனுஷ ஜென்மமாவது மறுபடியும் கிடைக்கும். ஸோ தட் ஹி கேன் கண்டினியூ கான்சியஸ்னஸ்ன்ற மாதிரி. அதான் சொன்னேன்ல, இட்ஸ் புண்ணிய கர்மாஸ். ஸோ புண்ணிய கர்மா பண்ற எல்லாருக்குமே வந்து பிளஸ் அந்த காலேஜ் மாமேவ தட் ஆல்சோ அப்ளைஸ். அவங்க எந்த மாதிரி ஒரு மனநிலையில் அவர்களுக்கு மரணம் ஏற்படுகிறதோ அதுவும் பார்க்கப்படும். சரி, புண்ணிய கர்மா அப்படிங்கும்போது 2 டைப்ஸ் ஆஃப் புண்ணிய கர்மாஸ் நம்ம பார்க்குறோம். ஒரு சிலது வந்து கம்ப்ளீட்டா ஒன்லி ஃபார் தேர் நேம் அண்ட் ஃபேம் தே வில் பி கீப் ஆன் டூயிங் லாட் ஆஃப் திங்ஸ். ஒரு சில பேர் எப்படி வேண்டிப்பாங்க அப்படின்னா, நான் வந்து சொர்க்கத்துக்கு போகணும், எனக்கு வந்து ஒரு நல்ல குணங்கள் சத்துவ குணம் நிறைய இருக்கணும். சத்துவ குணம் இல்லாமலேயே ஒரு சில பேர்லாம் கோயிலுக்கெல்லாம் போவாங்க. எதுக்கு அப்படின்னா ஒன்லி ஃபார் தேர் நேம் அண்ட் சொசைட்டில ஒரு பாப்புலாரிட்டி கிடைக்கணும் அப்படின்னு. நிறைய அரசியல்வாதிகள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களாம் அந்த மாதிரி டைப்பு தான். அவங்களுக்கு வந்து இந்துவிசத்து மேல பெரிய விருப்பம் இருக்கோ இல்லையோ, ஆனா அந்த ஓட்டு வாங்குறதுக்காக இந்துக்களை பத்தி, இந்து கோயில்களுக்கு போறது வர்றது எல்லாமே அந்த மாதிரி ஒரு நோக்கம். ஆனால் அந்த ஆத்மா சுத்திகரிப்பு, அந்த ஆத்மாவிற்கு பலன் அளிக்கக்கூடிய வகையில் அவர்களுடைய பிரார்த்தனை இருக்குமா அப்படிங்கிறது கிடையாது. அதே ஒரு சில பேருக்கு வந்து என்ன அப்படின்னா, கிருஷ்ணரை பத்தி தெரியாட்டி கூட ஒரு சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கும். இந்த பிறப்பு இறப்பு கர்மா, மீண்டும் பிறக்க போறது, அது எல்லாமே தெரிஞ்சிருக்கும். பட் வித் லிமிட்டட் நாலேஜ் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நான் சொர்க்கத்துல இருக்கணும், நான் நிம்மதியா இருக்கணும், எனக்கு வந்து அடுத்த ஜென்மன்னு ஒண்ணு கிடைச்சா கூட நல்லமா எந்த விதமான கஷ்டப்படாமலும் நான் இருக்கணும் அப்படின்னு அதற்காக தொடர்ந்து புண்ணிய காரியங்களில் ஈடுபட்டு கொண்டே இருப்பார்கள். ஸோ அந்த மாதிரி அந்த டிஃப்ரெண்ட் கேட்டகரி ஆஃப் பீப்புள் பார்க்கும்போது அதற்கு ஏற்றாற் போல, அந்த புண்ணியத்திற்கு ஏற்றாற் போல அவர்களுக்கு மீண்டும் ஒரு சந்தர்ப்பம், அதுவும் குறிப்பாக வந்து நிறைய சாஸ்திரங்களை சொல்லியிருக்கு இல்லையா, சாது சங்கே அந்த மாதிரி அந்த ஒரு சின்ன சங்கமம் இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக தொடர்வதற்கான ஒரு வாய்ப்பு தரப்படும். அந்த பக்தியை பத்தி அவங்க திரும்ப தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு நிச்சயமாக தரப்படும். ஸோ அந்த வாய்ப்பு தரப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நேச்சுரலி ஒரு மனித ஜீவராசிகளாக பிறப்பதற்கு அவர்களுக்கு அதிகமான சந்தர்ப்பம் இருக்கிறது. பிரபு, இப்போ சிலர் வந்து இது எல்லாமே ஒத்துக்குறாங்க பிரபு. 4 சட்ட திட்டங்கள் எல்லாமே சாண்டிங் பண்றது எல்லாமே ஒத்துக்கிறோம். ஆனா நாங்க வந்து குரு கிட்ட சரண்டர் ஆகுது, இது வந்து ஏதோ மாட்டிக்கிற விஷயம் மாதிரி நினைச்சுக்கிட்டு உள்ள வர மாட்டாங்க, இஸ்கான்குள்ள வர மாட்டாங்க. அவங்களுக்கும் இதே கதி தான் இல்லைங்களா? இதெல்லாம் நாங்க பண்றோம். ஆன்மீக குரு இல்லாம கிருஷ்ணரிடம் அடைய முடியாது அவங்களால. மேபி தே கேன் கோ டு சத்தியலோகா வரைக்கும் போகலாம். அதாவது மகர்லோகா, தப்பலோகா, சத்தியலோகா, அந்த மாதிரி தே கேன் கோ டு த ஹையஸ்ட் பிளானட்ஸ். தே கேன் கோ லைக் எ யோகி. ஒரு யோகி வந்து அவன் தனிப்பட்ட முறையில வந்து இஸ் டூயிங் எ மெடிடேஷன் இல்ல, அவனுக்கு வந்து ஒரு உண்மையான ஒரு ஆன்மீக குரு மூலமாக, ஒரு உண்மையான ஆன்மீக குரு அப்படின்னாலே அந்த ஆன்மீக குரு வந்து பகவான் கிருஷ்ணரை பத்தி தான் எல்லாருக்குமே எடுத்துரைப்பார்கள். நம்ம பார்த்திருக்கோம், 4 சம்பிரதாயங்கள்ல இருக்கிறவங்க தான் நம்ம ஆன்மீக குருவாக ஏத்துக்கணும் அப்படின்னு. இந்த யோகா பண்றதுக்கும் நிறைய குரு இருக்காங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, என்னுடைய குரு ஹரித்வார்ல இருக்காரு, அவர் தான் சொன்னார் எனக்கு இந்த மந்திரம் பண்ண சொன்னார் அப்படின்னு. ஸோ இவங்க எல்லாமே எங்க போவாங்க அப்படின்னா,
டாப் மோஸ்ட் பிளானட்டுக்கு போவாங்க, அவ்வளவுதான். அந்த கிருஷ்ணர் பக்தி அவங்களுக்கு கிடைக்குமா, கிருஷ்ண பிரேமை கிடைக்குமா அப்படிங்கிறது இட்ஸ் வெரி வெரி டவுட்ஃபுல். ஸோ தட் இஸ் த டிஃபரன்ஸ். இட் இஸ் வெரி லைக் வாட் டு யூ சே சப்ளைம் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அவங்க பண்றது எல்லாமே ரொம்ப நல்லாவே நம்மளோட பெட்டராகவே பண்ணுவாங்க. சென்ஸ் கண்ட்ரோலு, மற்றபடி மெடிடேஷனு, காலையில எழுந்துக்கிறது எல்லாமே நல்லா இருக்கும். பட் அன்பார்ச்சுனேட்லி அவங்களுடைய அந்த அந்த கரெக்டான விஷயத்துக்காக பண்றோமா அப்படிங்கிறது அவங்க கிட்ட இருக்காது. ஸோ அதனால ஒரு ஆன்மீக குருன்னு எடுத்தா இந்த அங்கீகரிக்கப்பட்ட சம்பிரதாயங்களை தான் எடுக்கணும். காரணம், அந்த ஆன்மீக குரு பகவான் கிருஷ்ணரை தவிர வேறு எதுவுமே பேச மாட்டாங்க. அந்த நித்திய லோகத்துக்கு பர்மனண்டா உங்களை வந்து ரீலொகேட் பண்றதுக்காகத்தான் அவங்க பாடுபடுவார்கள், அந்த ஆன்மீக குருக்கள். This should be our understanding. ஒரு சிலர் வந்து அவங்களுக்கு வந்துட்டு இந்த ஃபுட் டொனேஷன் பண்றது அதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அதனால வந்துட்டு இஸ்கானுக்கு வருவாங்க. ஆனா அவங்களோட நோக்கம் வந்து அந்த பிரசாதம் ஸ்பான்சர் பண்றதுல அதுல மட்டும்தான் இருக்கு. ஆனா அதுவும் பக்தர்களுக்கான டிவோஷன் கிடையாது. ஆனா அவங்களுக்கு கிருஷ்ணருக்கு மேல அவங்களுக்கு அந்த அளவுக்கு முழுமுதற் கடவுளா ஏத்துக்கிறது இல்ல. அவங்களும் இந்த மாதிரி பிறவி சக்கரத்துலதான் மாட்டிப்பாங்க. ஆமாமா ஆமாமா அவங்களும் பிறவி சக்கரத்துல தான் மாட்டிப்பாங்க. அவங்களுக்கும் அந்த புண்ணிய கர்மா நிச்சயமா கிடைக்கும். பகவான் நிச்சயமாக ஒரு வாய்ப்பு தருவார் மீண்டும். இது வந்து இட்ஸ் ஸ்லோ ப்ராசஸ் ஒன்லி. அட்லீஸ்ட் அவரு அந்த டொனேஷன் கொடுக்குறாரு, பிரசாதம் ஸ்பான்சர் பண்றாரு அப்படின்னா யாராச்சும் ஒரு பக்தர்கிட்ட வந்து பேசியிருப்பாரு, ஒரு வைஷ்ணவர்கிட்ட வந்து பேசியிருப்பாங்க, அந்த சங்கமம் கிடைக்கும். அதுக்கப்புறம் அந்த வைஷ்ணவர் தொடர்ந்து அவங்க கிட்ட பேச ட்ரை பண்ணுவாரு. ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து மீண்டும் ஒரு வாய்ப்பு தரப்படுகிறது. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. எஸ், ஒரு சிலர் பிரபுஜி 16 ரவுண்ட்ஸ் சாண்டிங் பண்றாங்க. பட் அந்த ஃபேமிலி சர்க்கம்ஸ்டன்ஸ்னால வந்து பிரபு ஆனியன் கார்லிக் இல்லாம அந்த மாதிரி ஃபுல் ஃபெய்த் இருக்கு அவங்களுக்கு. பட் வந்து அந்த சிச்சுவேஷன்ல அவங்க எப்படி பிரபு ஆனியன் கார்லிக் சாப்பிட்டுட்டே பண்றாங்களா? அது ஒரு சிலர் பிரபு. ஒரு சிலர் வந்து இப்போ பார்க்கும்போது வெளியில பார்க்கும்போது பிரபு ஆனியன் கார்லிக் வந்து நம்ம அந்த 4 நியமங்கள்ல ஒன்ஸ் நீங்க ஒரு குருவை எடுக்கும் போதுதான் அதை ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அதுக்கு வந்து சென்ஸ் கண்ட்ரோலுக்காக அந்த மனதை கட்டுப்படுத்த வேண்டும், இந்திரியங்களை கட்டுப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனியன் கார்லிக்கை சாப்பிட்டுட்டு மீட் ஈட்டிங் அதெல்லாம் பண்ணிக்கிட்டு நீங்க வந்து சாண்டிங் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு எந்த விதமான ஒரு பலனுமே கிடைக்காது. நமக்கு கிடைக்கிற ஒரு பலன் அவங்களுக்கு நிச்சயமா கிடைக்காது. மேபி சொல்லணும்னு பாத்தீங்கன்னா அவங்களும் திரும்ப ஒரு சந்தர்ப்பம் அவர்களுக்கு தரப்படும், ரிஃபைன் பண்ணிக்கிறதுக்காக ஒரு சந்தர்ப்பம், இந்த ரூபம் திரும்ப தரப்படும் அவங்களுக்கு. நிச்சயமா அவங்க வந்து பகவானுடைய நித்திய லோகத்துக்கு போக மாட்டாங்க. நான் வந்து டெய்லி 16 ரவுண்டு பண்றேன், சாயங்காலத்துல வந்து நான் வந்து முட்டை இல்லாம எனக்கு இறங்காது, காலையில வந்து சிக்கன் பர்கர் இல்லாம என்னால முடியாது, நான் சாப்பிட்டுட்டு 16 ரவுண்டு பண்றேன் அப்படின்னா ஓகே பண்ணிக்கோப்பா, திரும்ப வந்து உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறேன். பிகாஸ் லார்ட் இஸ் வெரி மெர்சிஃபுல். அவர் வந்து உடனே சொல்லிட்டார்ல அவரு, நான் வந்து யார் மேலேயும் நான் அகைன்ஸ்டும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, நான் அவங்களுக்கு எல்லாம் தண்டனை கொடுக்க மாட்டேன், என்னுடைய ரூல் புக் ஒன்று நான் போட்டு வச்சுட்டேன், அந்த ரூல் புக்ல என்ன போட்டிருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி உனக்கு தண்டனை கிடைக்கும், அவ்வளவுதான். நீ வந்து மார்னிங்ல சிக்கன் பர்கர் சாப்பிட்டீங்கன்னா அதுக்கான கர்மா என்னவோ அந்த கர்மா கிடைக்கும். அப்ப அந்த மாதிரி ஒரு உடல் உனக்கு கிடைக்கும் போது உன்னால அப்ப சாண்டிங் பண்ண முடியுமா அப்படிங்கிறதே டவுட்ஃபுல் ஆயிடும். ஒரு மூர்க்க குடும்பத்துல பிறக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கும். சோ அந்த ஒரு நம்பிக்கையில அப்கோர்ஸ் நீங்க வந்து பகவானுடைய ஒரு ஆன்மீக குருவோட தஞ்சம் அடையாமல் நீங்க வந்து சாண்டிங் பண்றீங்க அப்படின்னா அந்த மந்திரம் அங்கீகரிக்கப்பட்ட ஆச்சாரியரிடமிருந்து நமக்கு வர வேண்டும். அப்பதான் அது புனிதம் அடைகிறது. ஈவன் அதர்வைஸ் தட் நாமா இட் செல்ஃப் இஸ் பொட்டன்ட். அதை யாரு சொன்னாலும் அதற்கான ஒரு மகிமை நிச்சயமாக கிடைக்கிறது. அஜாமிலனுடைய கேஸ் எல்லாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அஜாமிலனுக்கு வந்து ஆன்மீக ஆச்சாரியர்லாம் கிடையவே கிடையாது. He was only a Brahman. His father is a guru மாதிரி. அவரு தான் எல்லாமே அவனுக்கு கத்துக் கொடுக்குறாரு. இருந்தாலும் அந்த பொட்டன்ட் பிகாஸ் he realized repenting, அதை நீங்க வந்து மனசால நான் வந்து தவறு பண்ணிட்டேன் அப்படின்னு மன வருத்தம் அடைந்து நீங்கள் அந்த நாமத்தை ஜபிக்கும் போது அதுக்கு வந்து ஃபுல் பலன் உங்களுக்கு இருக்கும். Otherwise, he gives one more chance. He is a dayalu. Okay, next sloka 9.13. Mahatma, Duratma, Mahatma. Mahatmanastu mam partha daivim prakritim ashritaha bhajanti ananyo manasho nyatva bhutatim avyayam. குணமை மாதாஜி படிங்க, ஸ்லோகா பிளஸ் டிரான்ஸ்லேஷன்.
हरे कृष्ण। महात्मानस्तु मां पार्थ दैवीं प्रकृतिमाश्रिताः भजन्ति अनन्यमनसो कृज्ञात्वा பூதாதிமவ்யயம். ரித்தாவின் மகனே, குழப்பமடையாத மகாத்மாக்களோ தெய்வீக இயற்கையின் பாதுகாப்பில் உள்ளனர். அவர்கள் பரமபுருஷ பகவானான என்னை ஆதிபுருஷனாகவும் அழிவற்றவனாகவும் அறிந்து எனது பக்தி தொண்டில் பூரணமாக ஈடுபட்டுள்ளனர். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சோ இந்த மகாத்மாக்கள் எப்படி அமைந்திருக்கிறார்கள் பக்தி தொண்டில் இருப்பதினால்? அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு நிலை? இப்ப மகாத்மா அப்படின்னா யாரு? மகாத்மா அப்படின்னு பார்க்கும் பொழுது முதலில் அவர் யாரால் காப்பாற்றப்படுகிறார்? காரணம் என்ன அப்படின்னா, அந்த மகாத்மா நிலையில ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா அந்த வாட் டு யூ சே, அந்த ஆன்மீக இயற்கை, ஆன்மீக தளத்தில் அவர் இருக்கிறார். அந்த ஆன்மீகமே அவரை பாதுகாக்கிறது. இந்த ஆன்மீகம் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா தட்ஸ் கிருஷ்ண பக்தி இல்லையா? அந்த பகவான் கிருஷ்ணருக்காக நீங்க செய்யக்கூடிய செயல்கள், அந்த ஒரு பாதுகாப்பு உங்களுக்கு தரப்படுகிறது. அதுதான் பகவான் சொல்றாருல, தெய்வீகி ஈசா குணமயி மமமாயா துராத்தியா. அவருடைய அந்த 3 முக்குணங்கள் அதை தாண்டுவது என்பது மிகவும் கடினம். 3 முக்குணங்கள்ல இருந்து தாண்டி வருவது. ஆனால் என்னிடம் எவன் ஒருவன் சரணடைகிறானோ அவன் அதை மிகவும் எளிமையில் கடந்து விடுவான். சோ இந்த மகாத்மாக்கள் அப்படிங்கிறவங்களுக்கு அந்த டிவைன் நேச்சர், அந்த முக்குணங்களுடைய தாக்கம் இல்லாமல் என்ன கிடைக்குது அப்படின்னா தெய்வி பிரகிருதி. தெய்வி பிரகிருதி மீன்ஸ் இட் இஸ் லைக் ஒரு ஆன்மீக இயற்கை. பை டிஃபால்ட் இயற்கை அப்படின்னு சொல்லும்போது நம்ம பௌதீக இயற்கை இல்லை, நம்ம பௌதீகத்துல என்னெல்லாம் நம்மளுக்கு நடக்குது வாழ்க்கை அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி இந்த தெய்வீ பிரகிருதி அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய செயல்கள் அனைத்துமே, அந்த மகாத்மாக்கள் அப்படின்னு சொல்லும்போது அந்த செயல்கள் அனைத்துமே ஆன்மீக மயமாக்கப்பட்டிருக்குது. அவங்க வந்து ஆல்வேஸ் தே ஆர் இன் நல்ல ஒரு சத்துவ குணத்துலதான் அவங்களுடைய செயல்கள், அவர்களுடைய பேச்சு, அவர்களுடைய முடிவு எல்லாமே அப்படித்தான். அவங்க எந்த ஒரு காரணத்துக்காகவும் பகவான் கிருஷ்ணரிடம் இருந்து அவர்களுடைய கவனம் வேறு எங்குமே போகவே போகாது. they doesn't get diverted. எதுவா இருந்தாலும் சரி, என்ன மாதிரி பிரச்சனைகள் நடந்தாலுமே சரி, எப்போதுமே அந்த பகவான் கிருஷ்ணரை. காரணம் என்ன அப்படின்னா அவர்களுக்கு பகவான் கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள். அவர் வந்து ஒரு சாதாரண மனுஷனெல்லாம் அவங்க பாக்குறதே கிடையாது. இதுக்கு முன்னாடி இந்த துராத்மாக்களை பத்தி எல்லாம் நம்ம பார்க்கும்போது அவங்க ஒரு சாதாரணமா அவங்க செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே ஆச்சரியம் தரப்படக்கூடிய செயல்களை எல்லாமே பார்த்துட்டு ஓ இஸ் அ மேஜிஷியன் அப்படிங்கிற மாதிரி ஒரு திங்கிங்ல தான் இருந்தாங்க. ஆனா இந்த மகாத்மாக்களுக்கு வந்து அந்த மாதிரி கிடையவே கிடையாது. அதே மாதிரி இந்த மகாத்மாக்கள் எதை கண்டு கவர்ந்திருக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னா பகவானினுடைய அந்த சாமசுந்தர ரூபம். அவர்களுக்கு வந்து அந்த நாராயணா ஃபார்ம், சாந்தரசத்துக்கு அவங்க போறது கிடையாது. சாந்தரசம் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்தோம்ல, யூ மெயின்டைன் டிஸ்டன்ஸ். அந்த டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணிட்டு பகவான் மேல ஒரு மரியாதை கலந்த ஒரு பயத்தோடு பகவானுக்கு நீங்கள் சேவகம் செய்கிறீர்கள். ஆனா இங்க வந்து இந்த மகாத்மாக்கள் அப்படிங்கும்போது அந்த சாமசுந்தர ரூபத்தின் மீது ஒரு கவர்ச்சி ஏற்பட்டு அவர்கள் பகவானுக்கு அந்த சத்துர்புஜ ரூபம், அந்த விஷ்ணுவிற்கு வந்து அவங்க செய்ய மாட்டாங்க. காரணம் என்னன்னா அந்த விஷ்ணு ஒரு 4 ரூபம் அப்படின்னு பார்க்கும்போது அகெயின் ஒரு மாதிரி நம்மளுக்கு ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ற மாதிரி ஆயிடுது உங்களுக்கு. அப்படி இருக்கும்போது எல்லா ரசத்தையுமே நம்மளால காண்பிக்கவே முடியாது. இந்த மகாத்மாக்கள் அது போன்று பகவான் கிருஷ்ணருக்கு சேவகம் செய்கிறார்கள். தெய்வி பிரகிருதி, இந்த ஸ்லோகத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா தெய்வி பிரகிருதி அப்படின்னா இந்த டிவைன் நேச்சர், நம்மளுடைய இயல்புகள், இயல்பாகவே ஒரு ஆன்மீக தன்மை உடையவர்கள். இது ஆக்சுவலா இதை வந்து விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூரர் வந்து நெக்டர் ஆஃப் டிவோஷன்ல ரொம்ப பிரமாதமாக இந்த தெய்வி பிரகிருதியை வந்து இஸ் கிவிங் அன் எக்ஸ்பிளனேஷன். தெய்வி பிரகிருதி அப்படின்னு சொல்லும்போது ஸ்ரீமதி ராதாராணியினுடைய மிகவும் சிறந்த ஒரு நிலைப்பாடு. இந்த ஒரு பக்தி பகவான் கிருஷ்ணலீலை அப்படின்னு பார்க்கும்போது ஸ்ரீமதி ராதாராணிக்கு இன்னும் ஒரு இடம் ஒண்ணு இருக்கு. அந்த இடம் என்ன அப்படிங்கிறது தான் தெய்வி பிரகிருதியில வந்து அவர் அதிகமான ஒரு வர்ணனை விஸ்வநாத் சக்கரவர்த்தி கொடுக்குறார். ஸ்ரீமதி ராதாராணிக்கு என்ன அப்படின்னா ஷீ இஸ் அ டாப் மோஸ்ட் டிவோட்டி. நம்ம எல்லாருமே படிச்சிருப்போம். மிகவும் உயர்ந்த நிலையில் உள்ள ஒரு பக்தை. டிவோட்டி அப்படின்னா ஒரு டெஃபினிஷன் ஃபார் அ டிவோட்டி, யார் டிவோட்டியா இருக்கணும் அப்படின்னா அவங்கதான். அவங்க வந்து ஸ்ரீமதி ராதாராணி ஷீ இஸ் அ பர்சன். நம்ம அந்த மாதிரி ஒரு கண்ணோட்டத்தோட இதை புரிஞ்சுக்கிறோம். ஷீ இஸ் அ பர்சன் அப்படின்னா
ஒரு ஜீவராசி, அந்த ஜீவராசி எப்படி பக்தியை செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு உதாரணம் ஸ்ரீமதி ராதாராணி. இவங்க என்னன்னா ஒரு பக்தியினுடைய ஒரு வெளிப்பாடு. பக்திக்கு ஒரு உருவம் நம்ம தரோம், டெத் பர்சானிஃபைடு அப்படிம்பாங்கல்ல யமராஜரை பார்க்கும்போது. அந்த மாதிரி பக்தி பர்சானிஃபைடு. பக்திக்கு நீங்க ஒரு உருவம் தரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்தி எப்படி வெளிப்படுத்தப்படுகிறது, பக்தி எப்படி பகவான் இஸ் டெல்லிங் ரைட், ஐ ஹவ் மேனிஃபெஸ்டட் டிஃப்ரெண்ட் யூனிவர்சஸ் அப்படின்னு சொல்றாருல. அந்த மாதிரி இந்த பக்தியை காண்பித்தது யார் அப்படின்னு பார்த்தா ஸ்ரீமதி ராதாராணி. எப்படி பக்தி நம்ம அதுக்கப்புறமா நிறைய ஆச்சாரியர்கள் பண்ணாங்க, இவங்க இப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்க, ஆழ்வார்கள் பண்ணாங்க அப்படின்னு நிறைய படிக்கிறோம். அவங்க எல்லாருமே எங்கிருந்து எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அந்த வெளிப்பாடு. இப்ப நிறைய சொல்லுவாங்க, ஒரு பௌதீக ரீதியாக ஒரு எக்ஸாம்பிள் நம்ம சொல்லணும் அப்படின்னா, நிறைய சினிமா ஆக்டர்ஸ் ஆக்ட் பண்றாங்க அப்படின்னா, இது எல்லாமே சிவாஜி ஆல்ரெடி பண்ணிட்டாரு, சிவாஜி நடிச்சதுல இருந்து தான் நீங்க எடுத்திருக்கீங்க அப்படிம்பாங்க. சோ அந்த மாதிரி பக்தி அப்படின்னு பார்க்கும்போது இவங்க தான் டாப் மோஸ்ட், இவங்க தான் அதுக்கு டெஃபினிஷன், இவங்க தான் அதுக்கு அத்தாரிட்டி. சோ அந்த பக்தி என்பது யாரிடமிருந்து வருகிறது என்றால் ஸ்ரீமதி ராதாராணியிடமிருந்து தான் வருகிறது. ஒவ்வொரு ஜீவராசிகளுடைய மனதிலும் ஒவ்வொரு ஆத்மாக்களும் பகவான் கிருஷ்ணரை கவர்ந்து இழுக்க வேண்டும். பக்தி மூலமாக நம்ம ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் சொல்றோம், சாண்ட் அண்ட் பி ஹாப்பி. அந்த பகவானுக்கு மகிழ்ச்சி, நீங்க பேசுற உங்களுடைய நாம சங்கீர்த்தனத்தினால பகவான் மகிழ்ச்சி பெறுவதினால்தான் அந்த மகிழ்ச்சியை நீங்கள் உணர்கிறீர்கள். அதுதான் அதுக்கு உண்மையான ஒரு அர்த்தம். பகவான் பேரை நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னா அவருக்கு சந்தோஷம், அவரு சந்தோஷம் அடைஞ்சிட்டார் அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா சந்தோஷம். அந்த மகாமந்திரத்தை நம்ம ஜபிக்கிறோம் அப்படின்னா அதற்கு காரணம் இந்த பக்தி சக்தியான ஸ்ரீமதி ராதாராணி. ஸோ தட் இஸ் த தெய்வி பிரகிருதி. அந்த இயல்பான ஒரு விஷயம் நம்மளுடைய இதயத்துல அந்த பாவம், அந்த எமோஷன்ஸ் சொல்றோம்ல, அந்த ஒரு ஆன்மீக பாவம் நமக்கு வருது அப்படின்னா நம்முடைய பக்தியை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அதுக்காக தான் சொல்லுவாங்க, ஸ்ரீமதி ராதாராணியுடைய தயவு இல்லாமல் நமக்கு அந்த பக்தி பாவம் என்பது நமக்கு ஏற்படவே ஏற்படாது அப்படின்னு. ஸோ பக்தி அப்படின்னு பார்க்கும்போது, இந்த மகாத்மாக்கள் அப்படின்னு பார்க்கும்போது அந்த பகவானிடமிருந்து நமக்கு கிடைக்கிறது என்றால் அது நிச்சயமாக அந்த பக்தி மூலமாகத்தான். அந்த பக்திக்கு ஆதாரம் ஸ்ரீமதி ராதாராணி, அவருடைய கருணையினால்தான் மகாத்மாக்கள் உருவாகிறார்கள். பாலமூர்த்தி பிரபு லாஸ்ட் பேராகிராஃப் படிங்க பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா. மகாத்மா தனது கவனத்தை கிருஷ்ணரிடமிருந்து திசை திருப்புவதில்லை. ஏனெனில் கிருஷ்ணரே எல்லா காரணங்களுக்கும் காரணமான ஆதிபுருஷர் என்பதை அவன் அறிவான். இதில் எந்த சந்தேகமும் இல்லை. இத்தகு மகாத்மா தூய பக்தர்களான இதர மகாத்மாக்களுடைய உறவில் முன்னேற்றம் பெறுகிறான். தூய பக்தர்கள் கிருஷ்ணரது இதர ரூபத்திலும், அதாவது 4 கைகளை கொண்ட மகாவிஷ்ணு போன்ற ரூபத்திலும் கூட கவரப்படுவது இல்லை. அவர்கள் 2 கைகளுடன் திகழும் கிருஷ்ணரது உருவத்தால் மட்டுமே கவரப்படுகின்றனர். கிருஷ்ணரது பிற உருவங்களாலேயே கவரப்படாத பட்சத்திலும் தேவர்களின் உருவத்தையோ மனிதரின் உருவத்தையோ அவர்கள் நிச்சயமாக கருத்தில் கொள்வதில்லை. கிருஷ்ண உணர்வில் கிருஷ்ணரை மட்டுமே தியானிக்கின்றனர். அவர்கள் எப்பொழுதும் கிருஷ்ண உணர்வில் பகவானது வழுவாத தொண்டில் ஈடுபட்டுள்ளனர். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சோ இந்த மகாத்மாக்கள் அப்படிங்கன்னு பார்க்க, இது ரொம்ப முக்கியமான ஒரு வெர்ஸ் தான். பிரபுபாதர் நிறைய விளக்கங்கள் கொடுத்திருக்காரு இதற்கு. இந்த முக்கியமான இது பாகத்துல இந்த மகாத்மாக்களுடைய வெளி நடவடிக்கைகள், நம்ம ஆத்மா ரூபத்துல நம்ம சொல்றோம் இல்லையா, பக்தி பண்ணணும், பகவானை மனதில் நினைத்துக் கொள்ள வேண்டும், நம்முடைய ஆத்மா தூய்மையாக, சோல் ரொம்ப பியூரிஃபைடா இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல. அப்படி பார்க்கும் பொழுது எக்ஸ்டர்னல் ஆக்டிவிட்டிஸ், இந்த பகவானை பற்றிய முழு புரிதல் உள்ள இந்த மகாத்மாக்களுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு இதுல இந்த ஒரு ஸ்லோகத்தின் மூலமாகத்தான் அந்த கீர்த்தனத்தை பத்தி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்கள் இதில் கூறப்பட்டிருக்கிறது. சததம் கீர்த்த யந்தோமாம், இல்லையா? எப்பொழுதுமே பகவானினுடைய அந்த நாமத்தை எவன் ஒருவன் கூறுகிறானோ, எப்படி கூற வேண்டும் என்றால் முழுமையான ஒரு நம்பிக்கையோடு பகவானிடம் மரியாதை கலந்து அந்த ஆத்மாக்களுக்கு
நிச்சயமாக பக்தியோடு என்னை வழிபடுவதற்கான அனைத்து விதமான ஏற்பாடுகளும் செய்யப்படுகின்றன. சோ அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, எப்பொழுதுமே பகவானை பற்றிய ஒரு சிந்தனை, சாண்டிங், டாக்கிங் அபவுட் த க்ளோரிஸ் ஆஃப் த சுப்ரீம் லார்ட். ஸோ இதுல முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அருவவாத கொள்கைகளை அவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை, முறியடிக்கிறார்கள். காரணம் என்ன அப்படின்னா, இந்த மகாத்மாக்கள் அனைவருமே பகவானினுடைய ரூபத்தின் மீது, இந்த பர்சனல் ஃபார்ம் சொல்றோம்ல, அந்த ரூபத்தின் மீது அதிக அளவில் நாட்டம் உடையவர்கள். அவங்க எப்படி பண்றாங்க அப்படிங்கும்போது, முழுமையான நம்பிக்கைன்னு சொல்றதை விட ஸ்திரத்தன்மை, தே ஆர் டிட்டர்மைண்ட், நம்ம பண்ணணும். இன்னைக்கு காலையில வந்து இந்த சேவகம் நீங்க பண்றீங்க அப்படின்னா ரெகுலரா அதுல வந்து நோ சேஞ்ச், நோ டைமிங் சேஞ்ச், ஸ்டடியா நீங்க பண்ணணும். ஒரு ஃபிளைட் ஒன்று புறப்படுது, ஒரு ட்ரெயின் ஒன்று புறப்படுது அப்படின்னா ஒரு டைமிங் ஒன்று போட்டாங்கன்னா அது வந்து 99% அந்த டைம்ல வந்து அது புறப்படுறதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் செய்து வைக்கப்பட்டிருக்கும். அது போலத்தான் நம்ம வந்து நித்திய யுக்த உபாசத்தை யதந்தஸ்ச திருதாவிரதக, நம்ம செய்யக்கூடிய பக்தி எல்லாமே வந்து சததம் கீர்த்த யந்தோமம். நீங்க வந்து பகவானை பற்றி நீங்கள் குளோரிஃபை பண்ணணும், சாண்டிங் பண்ணணும் அப்படின்னு நீங்க ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க அப்படின்னா யதந்தஸ்ச திருதாவிரதக, அந்த டைமுக்குள்ள நம்ம அதுக்கு தான் சொல்றோம் இல்லையா, 4:30 மணிக்கு நீங்க பண்ணணும்ட்டு. அது நம்ம வந்து எவ்வளவு பேர் ஃபாலோ பண்றோமோ தெரியாது. பட் ஆக்சுவலா இங்க என்ன நம்ம சொல்ல வரோம் அப்படின்னா, தட் டிட்டர்மினேஷன், அந்த முயற்சி நம்ம வந்து எடுக்கணும் கண்டிப்பாக. இப்போ வந்து ஒரு சில செயல்களா நம்ம கரெக்டா பண்றோம். ஏகாதசி வரப்போகுது, நாளைக்கு வரப்போகுது ஏகாதசி, நம்ம வந்து வி ஆர் ஆல் டிட்டர்மைண்ட் இல்ல, நம்ம வந்து ஃபாஸ்டிங் இருக்கணும். ஒரு அவதார திருநாள் இல்லைன்னா ஒரு ஜெயந்தி, அந்த மாதிரி ஏதேனும் ஒரு நாட்கள் ஏற்படும் போது நம்ம எப்படி பண்றோமோ அதே போல தொடர்ந்து நம்முடைய பக்தி சேவையில் எந்த விதமான ஒரு மாற்றமும் இல்லாமல், நம்ம அப்பப்போ எக்ஸ்கியூஸ் கொடுத்துப்போம், இன்னைக்கு முடியல அன்னைக்கு முடியல அப்படின்னு, அதெல்லாம் இல்லாம இருக்கணும். ஸோ இந்த மகாத்மாக்களுடைய செயல்பாடுகள், வெளிப்புற செயல்பாடுகள் அந்த மாதிரிதான் இருக்கு. அதே மாதிரி அவங்க செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே என்னன்னா, ரொம்ப கடுமையான தவங்கள் இருக்கணும், நான் கஷ்டப்பட்டு பண்ணிக்கணும், வருத்தப்படுத்திக்கணும் உடலை, அந்த மாதிரிலாம் அவங்க வந்து ஒண்ணுமே கிடையாது. அவங்க எந்த ஆசிரமத்துல எந்த நிலையில் இருக்கிறார்களோ அதுல இருந்து கொண்டு அந்த திடமான ஒரு பயிற்சி செய்தாலே பகவான் கிருஷ்ணர் தான் அப்படின்னு அந்த பயிற்சி செய்தாலே அவர்களுக்கு அனைத்து விதமான பலன்களும் கிடைக்கின்றன. நித்திய யுக்த உபாசத்தை டெய்லி பண்றது. எப்படி பண்றது என்றால், ஒரு மகாத்மாவோடு, ஒரு மகாத்மா ஒருவன் உருவாக வேண்டும் என்றால் அவன் ஒரு மகாத்மாவோடு சங்கமிக்க வேண்டும், அந்த மகாத்மாவோடு அவனுக்கு ஒரு தொடர்பு இருக்க வேண்டும். அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இதுல வந்து முக்கியமாக ஸ்ரீல பிரபுபாதர் பேசக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கீர்த்தனம். கீர்த்தனம் என்றால் நாட் ஓன்லி சாண்டிங், நீங்க சும்மா உட்காந்து சாண்டிங் பண்ணிக்கிட்டு இருந்தாலே போதும் அப்படிங்கிற விஷயம் கிடையாது. பகவானை பற்றிய ஒரு பகவானினுடைய மகிமை, பகவானினுடைய லீலைகள், அதை பத்தி பேசுறது கூட கீர்த்தனம் தான். காரணம் என்ன அப்படின்னா, இந்த பாதையில தான் நீ போகணும் அப்படின்னு பகவத்கீதையில பகவான் எங்கேயுமே சொல்லல. பகவான் என்ன சொல்றாரு அப்படின்னா, எந்த விஷயங்கள் நீங்க செய்யறதா இருந்தாலும் உங்களுக்கு விதிக்கப்பட்ட ஆசிரமங்கள்ல இருந்து அதை எல்லாமே செஞ்சுக்கோ, ஆனா அந்த பலனை நீ எதிர்பார்க்க கூடாது. இப்படி பண்ணு அப்படி பண்ணு அப்படிங்கலாம் ஒண்ணுமே சொல்லவே இல்லை. கூறப்பட்ட கருத்துகள், அதாவது உனக்கு விதிக்கப்பட்ட கடமைகளை நீ வந்து சரியான ஒரு விஷயத்தில் நீ வந்து அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஸோ நம்ம 10th சாப்டர்ல போகும்போது அர்ஜுனன் இது வந்து எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு ஒரு 4 அருமையான ஸ்லோகங்கள் மூலமாக நமக்கு அது தெரிய வரும். சததம் கீர்த்த யந்தோமாம்னா அந்த பகவானை பற்றிய ஒரு கீர்த்தனங்கள், அவரை பற்றிய ஒரு செயல்கள். சைத்தன்ய மகாபிரபு கூட சொல்றாருல, கீர்த்தன்ய சதாஹரி, எப்போதுமே நீ பண்ணி கொண்டு இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் கீர்த்தன். அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச விஷயம் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம கீர்த்தன் அப்படின்னா நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? பகவானை பற்றிய புகழ்ந்து பாடுவது இல்ல, ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்வது இல்ல, வேற ஏதாவது இருக்கா? சோ ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்றது கீர்த்தனம். ஆல்சோ இந்த இதுல பாடுறாங்க இல்லையா, கீர்த்தன் மேளா மாதிரி பாட்டு பாடுறது கீர்த்தனம். புகழ்ந்து பாடுவது, அவரோட ஆக்டிவிட்டிஸ் பாடுவது, தாமோதர சகம் அந்த மாதிரி. ஹரே கிருஷ்ணா பிரபு. கீர்த்தனம்ல ஸ்ரவணமும் ஸ்மரணமும் அடங்கி இருக்குங்க பிரபு.
சவணமும் பகவத்கீதை பாகவதம் கேட்கறதும் கீர்த்தனமா பிரபுஜி? கரெக்ட், வெரி குட். ஸோ அதுதான் நான் சொல்ல வந்தேன் உங்ககிட்ட. ஸ்ரீல பிரபுபாதருடைய கடைசி காலங்கள், அவருக்கு வந்து லாஸ்ட் டேஸ் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த லாஸ்ட் டேஸ்ல வந்து பக்தி ஸ்வரூப் தாமோதர் மகாராஜ், நீங்க அவருடைய புத்தகம் எல்லாம் படிச்சிருப்பீங்க. he was a scientist actually. ஸோ பிரபுபாதர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவர்கிட்ட பிரபுபாதர் வந்து சயின்ஸை வந்து ரொம்ப அட்டாக் பண்ணியிருப்பார். அவருடைய பொருளுரை எல்லாமே பார்த்தீங்கன்னா he was doing lot of opposition to scientific inventions. சயின்ஸுக்கு அவர் அகைன்ஸ்ட் கிடையாது, அவங்க கண்டுபிடிச்ச அந்த இன்வென்ஷன்ஸ்க்கு வந்து he was always against for them. ஆனா சயின்டிஃபிக்கா ப்ரீச் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த வந்து ஸ்வரூப் தாமோதர் மகாராஜுக்கு வந்து அவர் ரொம்ப என்கரேஜ் பண்ணுவார். காரணம் என்ன அப்படின்னா, அந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ், சயின்ஸ்ல இருக்க கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸை நவ் ஹி ஹஸ் பிகம் அ டிவோட்டி. அதனால அந்த சாஸ்திர ஆங்கிள் அவர் அதை தெரிஞ்சுக்கிட்டு ஹவு ஹி கேன் கிவ் த கரெக்ட் ரீசன்ஸ். இப்போ வந்து உலகம் எப்படி உண்டாயிற்று என்றால் இட் இஸ் பிக் பேங் தியரி அப்படின்னு ஒரு பெருசா ஒரு டீம் ஆஃப் பீப்புள் ஆர் சப்போர்ட்டிங் தட் கான்செப்ட் அண்ட் ஆல். ஸோ பிரபுபாதர் வந்து இந்த பிக் பேங் தியரி வந்து எந்த அளவுக்கு அப்போஸ் பண்ணணும், எப்படி நடந்தது, யூ ப்ரூவ் ஃப்ரம் த சாஸ்திரா, யூ ப்ரூவ் அண்ட் வை இட் இஸ் ராங் பீயிங் அ சயின்டிஸ்ட், வை இட் இஸ் ராங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நீ எடுத்து எல்லாருக்குமே எடுத்து கொடுக்கலாம் அப்படின்னு அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையுமே வந்து அவங்க ரெண்டு பேருமே பேசும்போது பிரபுபாதர் வந்து மகாராஜுக்கு என்ன சொல்லுவாருன்னா, சயின்டிஃபிக்கா he is also very knowledgeable. பிரபுபாதுக்கு வந்து பல விஷயங்கள், சயின்ஸ் இன்வென்ஷன்ஸ், டிஸ்கவரிஸ் எல்லாத்தையுமே வந்து அவர்கிட்ட பேசி அதுக்கு எப்படிலாம் நீ கொடுக்கலாம், சாஸ்திரங்கள்ல வந்து என்னெல்லாம் போட்டிருக்கு அப்படின்னு he used to guide him also. ஸ்வரூப் மகாராஜ் வந்து he is picking up. பிரபுபாதுக்கு இருக்கிற அளவுக்கு சாஸ்திர நாலேஜ் அவர்கிட்ட கிடையாது அந்த டைம்ல. அதனால பிரபுபாதர் வந்து நிறைய ரெஃபரன்சஸ் எல்லாம் கொடுப்பாரு. திஸ் இஸ் ஆல் ஹேப்பனிங் டியூரிங் த லாஸ்ட் டேஸ். லாஸ்ட் டேஸ்னா ஒரு மாசத்துல அந்த ரேஞ்சுக்குள்ள அவருக்கு வந்து நடக்க போகுது. தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. பட் ஈவன் அந்த டெத் பெட்ல இருக்கும்போது கூட பிரபுபாதர் வந்து இஸ் நாட் வேஸ்டிங் த டைம், இஸ் ஆல்வேஸ் டாக்கிங். அப்படி இருக்கும்போது தமால் கிருஷ்ண மகாராஜ் வந்து பிரபுபாதர் கேட்கிறான், பிரபுபாதர் கேன் வி டூ சம் கீர்த்தன் அப்படின்னாராம். அவர் நினைச்சிட்டு இருக்காரு இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருக்காங்க, நம்ம வந்து பிரபுபாதருக்கு வந்து கொஞ்சம் கீர்த்தன் கேட்கிற மாதிரி கொஞ்சம் பண்ணலாமே அப்படின்ன உடனே பிரபுபாதர் பிகம்ஸ் வெரி ஆங்கிரி. டு யூ திங்க் வி ஆர் டாக்கிங் அபவுட் செக்ஸ் ஹியர் அப்படின்னாராம். நீ என்ன நாங்க இங்க வந்து ஏதோ வேண்டாத பேச்செல்லாம் பேசுறோம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா நீ? நாங்க வந்து we are talking about very useful things. And what Prabhupada is telling, don't think only doing a Hare Krishna mantra is a kirtan. Okay, if you are talking about Krishna, if you are talking about the philosophy of Krishna, if you are talking about anything related to Krishna, even நீ வந்து ஒரு கோயில் கட்டணும்னு ஆசைப்படுற, பகவான் கிருஷ்ணருக்காக நீ கோயில் கட்டணும்னு ஆசைப்படுற, அந்த கோயில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் திங்ஸ் எப்படி பண்ணலாம், என்ன பண்ணலாம் அப்படின்னு ரிலேட்டட் டு கிருஷ்ணா நீ எது பேசினாலுமே கீர்த்தன் தான். ஸோ அந்த செயல்கள் எப்படி இருக்க வேண்டும் என்றால் வித் ஃபுல் டிட்டர்மினேஷன், யதந்தஸ்ச திருதாவிரதக. நீ ஒரு கோயில் ஒன்று கட்டுறேன் அப்படின்னா கூட ஓகே, என்ன வந்து இந்த ப்ராஜெக்ட்டுக்கு மேனேஜரா போட்டிருக்காங்க, ஐ வில் டூ மை ஓன், எப்பெல்லாம் பணம் வருதோ எப்பெல்லாம் சிமெண்ட் கிடைக்குதோ அப்பதான் நான் பண்ணுவேன் அப்படின்னு நீங்க பாட்டுக்கு ஹாயா உட்காந்துட்டு இருந்தா யூ ஆர் நாட் டூயிங், தெர் இஸ் நோ டிட்டர்மினேஷன் ஃப்ரம் யூ. எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி அந்த ப்ராஜெக்டை எவ்வளோ ஃபாஸ்டா என்னால முடிக்க முடியும், பகவான் கிருஷ்ணருக்காக என்னால பண்ண முடியும் அப்படின்னு வாட் எவர் ஆஷ்ரம் யூ ஆர் லிவிங், வாட் எவர் ஸ்டேட்டஸ் யூ ஆர் ஹோல்டிங் இன் த சொசைட்டி, ஆனா நீங்க வந்து யூ ஷுட் ஹாவ் த டிட்டர்மினேஷன், அந்த ஒரு தீரமான ஒரு தன்மை உங்களுக்கு இருந்து நீங்க அதை பண்ணுனீங்கன்னா தட் இஸ் கால்டு தி எக்ஸ்டர்னல் ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் அ மகாத்மா. ஸோ அந்த மகாத்மாவுடைய அறிகுறிகள் என்ன அப்படிங்கிறது we are going to see from next sloka, 15th sloka. So sloka 15. So like that our understanding for kirtan is Mataji சொன்ன மாதிரி shravanam smaranam. So இது எல்லாமே it is inclusive of kirtan, not only chanting of the holy name, anything related, but still the potent of chanting அந்த ஹரே கிருஷ்ண மந்திரத்தினுடைய அந்த புனிதம், அதனுடைய சக்தி, அதனுடைய ஆற்றல் எல்லாமே பகவானினுடைய நாமத்தை முழுமையாக ஜபிக்கும் போது ஏற்படுகிறது. ஸோ கீர்த்தன் அப்படின்னா பகவானை பத்தி பேசிட்டு இருக்குது, ஸோ வாங்க நம்ம 4-5 பேர் உட்காந்து டெய்லி ஒரு 2 மணி நேரம் பேசலாம் அப்படின்னா தட் இஸ் யூ டோன்ட் கெட் எனி பொட்டன்ட் ஃபார் ஆக்சுவலி சாண்டிங் த ஹோலி நேம். 13வது ஸ்லோகம் 15. ஸோ மகாத்மாக்களுடைய
அறிகுறிகள் எப்படி அந்த மகாத்மா இருப்பாரு அப்படின்னு சத்ததம் கீர்த்த யந்தோமாம் நம்ம பார்த்தோம். இப்ப அடுத்தது அந்த மகாத்மாக்களுடைய அறிகுறிகள். வாட் ஆர் த சிம்டம்ஸ் ஃபார் மகாத்மா அப்படின்னு. ஞானயக்னேன சாபி அன்யே யஜந்தோ மாம் உபாஷதே ஏகத்வேன பிரதக்த்வேன பகூத விஸ்வதோ முகம். படிங்க சம்படி குணம் சாதனா மாதாஜி. மாதாஜி ராஜேஸ்வரி மாதாஜி நீங்க படிங்க மாதாஜி. ஸ்லோகா பிளஸ். ஓகே ஓகே பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஞான யஜ்ஞேன சாப்ஞன்யே யஜந்தோ மாம் உபாசதே ஏகத்வேன பிருகத்வேன பகுதா சிஸ்வதோ முகம். ஞான யாகத்தில் ஈடுபட்டிருக்கும் பிறர் பரம புருஷரை தன்னிகர் அற்றவராகவும் பலரில் வேறுபட்டவராகவும் விஸ்வரூபத்தில் வழிபடுகின்றனர். ஹரே கிருஷ்ணா. சோ பகவான் அந்த அறிகுறிகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? அந்த அப்படி பார்க்கும்போது இரண்டு வகையான மக்கள் அப்படின்னு நிறைய மக்கள், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு எக்ஸ்ட்ரீம் நம்ம சொல்லுவோம்ல, அந்த மாதிரி எக்ஸ்ட்ரீமா இருக்கும்போது ஒரு சிலர் பகவானிடம் சரணடைகிறார்கள், ஒரு சிலர் சரணடைவதில்லை. அப்படி பார்க்கும்பொழுது இந்த ஞான யக்னேன சாப்பி அன்யே, யார் பகவானை வழிபட்டு எப்படி அந்த பகவானிடம் அந்த அறிகுறிகளை காண்பிக்கிறார்கள் அப்படின்னு. யஜந்தோ மாம் உபாஷதே, இவங்க எல்லாமே என்னை வழிபடுகிறார்கள். எப்படி இவர்கள் வழிபடுகிறார்கள்? இந்த மகாத்மாக்களுடைய எக்ஸ்டர்னல் இண்டிகேஷன்ஸ், அறிகுறிகள் என்ன அப்படிங்கும்போது அதற்கு உதாரணமாக ஒரு சில பேர் வழிபடுவது கிடையாது, ஒரு சிலர் வழிபடுகிறார்கள். மகாத்மாவை பத்தி நம்ம பேசணும். அந்த மகாத்மாக்கள் எப்படி வழிபடுகிறார்கள் என்றால் ஏகத்வேன பிரதக்த்வேன பாகுதா, பகவான் பல்வேறு ரூபங்களில் அவதரிக்கிறார். அதாவது அவர் ஒருவர் தான், ஆனால் பல்வேறு ரூபங்களில் தன்னை விஸ்தரித்துக் கொள்கிறார். பிரதக்த்வேன பாகுதா விஸ்வதோ முகம். அந்த மாதிரி வரும்பொழுது அவர் முழுமையான அந்த விஸ்வரூபம் அதுவும் அவர் எடுக்கிறார். சோ இந்த மாதிரி பல்வேறு ரூபங்கள் எடுக்கிறாரு, பல்வேறு வகையில் அவருடைய வடிவங்கள் நமக்கு தெரிய வருகிறது. அப்படின்னு பார்க்கும் பொழுது பல்வேறு வகையான வழிபாடுகள் இருக்கின்றன அப்படிங்கிற ஒரு தர்க்கம் செய்வதற்கு இது ஒரு ஆதாரமாக இந்த ஒரு ஸ்லோகம். காரணம் என்ன அப்படின்னா, நிறைய ஃபார்ம்ஸ் இருக்கு, நம்மளே பார்த்திருக்கோம். ராமரை ஒரு சில பேர் வழிபடுவார்கள், ஒரு சில பேர் பகவானினுடைய கிருஷ்ண அவதாரம், பல்வேறு வகையான நரசிங்க தேவர், பல்வேறு வகையான அவதாரங்களை பல்வேறு வகையில் மக்கள் வழிபடுகிறார்கள். கூர்ம அவதாரம் பாத்தீங்க அப்படின்னா கூர்ம தேவர் அந்த ஒரு உருவத்தை மாத்திரம்தான் அவங்க ப்ரே பண்ணுவாங்க, வேற எந்த ரூபத்துக்கும் அவங்க முக்கியத்துவம் தரவே மாட்டாங்க. அந்த கோயில்களுக்கு போய் பாத்தீங்கன்னா அந்த கோயில்ல இருக்கிற சுத்து வட்டாரில் இருக்கிறவங்கலாம் பாத்தீங்கன்னா அவங்களத்தான் வழிபடுவார்கள். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்பொழுது பல்வேறு வகையான வழிபாட்டு முறைகள் செய்வது காரணம் என்ன அப்படின்னா, பகவான் இந்த இடத்துல சொல்ற மாதிரி நிறைய ரூபங்கள் நான் எடுக்கிறேன். ஏகத்வேனா அப்படிங்கும்போது அந்த ஒருமைப்படுத்தப்பட்ட நிலையில் ஒன்னஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஒன்னஸ் அப்படிங்கும்போது என்ன அப்படின்னா, இந்த பிரம்மவாதிகள் மாயாவாதிகள் இவங்களை பத்தி நம்ம படிச்சோம் ஏற்கனவே. இந்த மாயாவாதிகள் அப்படிங்கும்போது பகவானுக்கு ரூபமே இல்லை அப்படின்னு. இதை பத்தி பின்னாடியும் வரப்போகுது, பின்னாடி ஸ்லோகங்களையும் இந்த அருவவாதிகளுடைய தன்மைகள் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஸோ இவங்கெல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த பகவானுக்கு இருக்கிற அந்த ஒரே ஒரு அந்த ஒளி, அந்த வெளிச்சத்தின் மூலமாக அந்த ஒளிதான் எனக்கு பகவான் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய வழிபாட்டு முறைகள் இருக்கின்றன. திஸ் இஸ் ஆல்சோ டிவைன். நீங்க ரூபத்துக்கு வழிபாடு செய்யற மாதிரி இதற்கும் வழிபாடு செய்கிறீர்கள், இதுவும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய, ஆனால் அவர்களுடைய புரிதல் தான் தவறு அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்படி பார்க்கும்போது அடுத்ததாக பகவான் சொல்றாரு விஸ்வதோ முகம். விஸ்வதோ முகம் அப்படிங்கும்போது பகவானுடைய முகம், பகவானுடைய ரூபம் பல விதங்களில் தாரும்போது அது என்ன ஆயிடுது அப்படின்னா, தட் இஸ் கால்டு ஒரு விஸ்வரூபம், யூனிவர்சல் ஃபார்ம் சொல்றோம்ல. இதற்குத்தான் ரொம்ப சிறப்பாக ஆச்சாரியர்கள் ஒரு சில விளக்கங்களை கொடுத்திருக்கிறார்கள். இந்த புரிதல் எப்படி த ஹையரார்கி ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு நம்ம சொல்றோம் வச்சுக்கோங்களேன். இதை புரிஞ்சுக்கும் போது எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப், ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் நம்ம போறோம் அப்படிங்கிறது விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூரார் அவர்கள் கூறக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, விஸ்வதோ முகம். விஸ்வதோ முகம் அப்படின்னா அந்த விஸ்வரூப தரிசனம் எடுக்கிறது மிகவும்
கீழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு வழிபாட்டு முறை அப்படிங்கிறது அவருடைய கருத்து. அவர் சொல்றாரு. அடுத்தது பிரத்தக்த்வேன பகூதா. பிரத்தக்த்வேத பகூதா அப்படின்னா பல்வேறு ஃபார்ம்ஸ்ல பகவானை நம்ம எடுத்துக்கிட்டு அந்த வழிபாட்டு முறை செய்வது இடைப்பட்ட நிலையில் உள்ள வழிபாட்டு முறை அப்படிங்கிறது அவருடைய கருத்து. ஏகத்வேனா அப்படின்னா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஏகத்வேனா அப்படிங்கிறது தட் இஸ் த ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வர்ஷிப். இங்க வந்து ஏகத்வேனா ஹையஸ்ட் ஃபார்ம்னு சொல்லிட்டாரு விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூர் அப்படின்னா, அவர் வந்து இங்க இஸ் நாட் என்கரேஜிங் அருவவாதம். அவர் இங்க என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நம்மளுடைய கான்செப்ட் ஆஃப் வர்ஷிப்பிங், நம்மளுடைய வழிபாட்டு முறை ஒரு பரிணாம வளர்ச்சின்னு பார்க்கும்போது விஸ்வரூபம் அப்படின்னா, விஸ்வரூபம் என்றால் என்ன? வாட் இஸ் விஸ்வரூபம்? சொல்லுங்க பார்க்கலாம். விராட்ட ரூபம், விஸ்வரூபம் அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா ரூபங்களும் சேர்ந்த ஒரு காட்சிகள், எல்லா ரூபங்களும் அடங்கிய ஒரு ரூபம். ஓகே, வேற யாராச்சும்? கிருஷ்ண பிரபு, யூனிவர்சல் ஃபார்ம் பிரபு. அப்படின்னா என்னது? அந்த யூனிவர்சல் ஃபார்ம்ல என்னெல்லாம்? பௌதீகம் மட்டும் அடங்கியது. பௌதீக விஷயங்கள் எல்லாமே அதுல அடங்கி இருக்கும். வெரி குட். பௌதீக விஷயங்கள் எல்லாமே அடங்கி இருக்கிறது தான் விஸ்வரூபம். நம்ம வந்து ஒரு புதுசா ஒருத்தர் வராரு, அவங்களுக்கு வந்து நம்ம வந்து படிச்சிருக்கோம் இல்ல, இந்த ப்ரீவியஸ் சாப்டர்ஸ்ல எல்லாம் நம்ம படிச்சிருக்கோம், பகவத்கீதையே படிச்சிருக்கோம். நம்ம இந்த புதுசா இந்த கிருஷ்ண பக்தியை பத்தி தெரிஞ்சுக்கணும், அவங்களுக்கு வந்து ஒரு கவர்ச்சி ஏற்பட வேண்டும் என்றால் இந்த பௌதீகம், அவங்களால பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்னது, இமீடியட்டா அவங்களால என்ன பார்க்க முடியுது என்றால் பௌதீக விஷயங்களை அவர்கள் பார்க்கிறார்கள் இல்ல. நம்ம நிறைய படிச்சிருக்கோம்ல, பகவான் வந்து ஒரு மலை போல உருவம், ஆறுகள், அவருடைய சூரியன், சந்திரன், கண்கள், அந்த மாதிரி ஒவ்வொன்றுமே அந்த உருவத்தை வந்து பௌதீகத்துல நம்மளால பார்க்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை எல்லாமே பகவானோடு ஐக்கியப்படுத்தி இதுதான் அவருடைய ரூபம், இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு. சோ இது நம்மளுக்கு பார்க்கும்போது இட் இஸ் அ ப்ரிலிமினரி அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல. நீங்க ஒரு அடிப்படையாக நீங்கள் வந்து பகவானை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடியவர்கள். சோ அதனாலதான் விஷ்ணு சக்கர சொல்றாரு, இதை நான் வந்து அடிப்படையாக பார்க்கிறேன், இந்த ஒரு ஞானத்தை, இந்த ஒரு ஆன்மீக உணர்தலை நான் அடிப்படையாக பார்க்கிறேன். காரணம் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அவங்க வந்து பாக்குறது என்ன அப்படின்னா, அவங்க இந்த மாதிரி தான் பாக்குறாங்க அப்படின்னு. அதன் பிறகு பல ரூபங்கள் பார்க்கும்போது கிருஷ்ண அவதாரத்தின் மீது அவர்களுக்கு ஒரு விருப்பம் ஏற்பட்டு, ஒரு கவர்ச்சி ஏற்பட்டு, ஒவ்வொரு அவதாரத்தை பத்தி பேசி அதுக்கப்புறமா நாங்க வந்து தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு. கடைசியாக அந்த அந்த ஒருமைத்தனம், ஏகத்வேனா, ஏகா மீன்ஸ் சிங்கிள். we have two meaning for that. ஏகத்வேனா அப்படிங்கும்போது பரபிரம்மம், அந்த பிரம்ம ஜோதி தான் ஒன்றுதான் அப்படின்னு அவர்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த ஒருவர் பகவான் கிருஷ்ணர் தான். அதை புரிந்து கொள்வதுதான் மிக உயர்ந்த பக்தியாக விஷ்ணு சக்கரவர்த்தி அவர்கள் பார்க்கிறார்கள். இதற்கு வந்து ஸ்ரீல பிரபுபாதர் இந்த ஒரு ஸ்லோகத்தினுடைய பொருளுரையில பார்க்கும்போது பல்வேறு வகையான விளக்கங்களை தருகிறார். விஸ்வரூப உபாசனா, பிரதிக உபாசனா, அகங்காரோ உபாசனா. இந்த அகங்கார உபாசனா தான் அவர் ஏகத்வேனா அப்படிங்கிறார். அப்படின்னா தட் ஒன்னஸ், அந்த ஒருமையான ஒருத்தர் தான், தட் இஸ் கால்டு த பரம்பொருள், சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் காட்ஹெட். இங்க வந்து மாயாவாதி கிடையாது, பகவான் ஒரே ரூபம்தான், மற்றது எல்லாமே அவருடைய விஸ்தரிப்பு தான். பிரதிக் உபாசனா, பிரதிக்த உபாசனா அப்படி மீன்ஸ் அவர் சொன்னதே தான் இங்க கிட்டத்தட்ட டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன். பகவானுடைய பிரதிபலிப்பு பல்வேறு ரூபங்களில் இருக்கிறது, பல்வேறு விஷயங்களில் இருக்கிறது. அதே போல விஸ்வரூப உபாசனா, மாதாஜி சொன்ன மாதிரி அந்த பௌதீகம், இந்த பௌதீகம் எல்லாமே எப்படின்னா அந்த பகவானினால் ஏற்படுகிறது. இது புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயங்கள். சோ இந்த மாதிரி பகவானை எப்படி புரிந்து கொள்வது அப்படின்னா, இந்த மகாத்மாக்களுக்கு வந்து எல்லாமே தெரிஞ்சிருக்கும். இந்த மகாத்மாக்களுக்கு வந்து பகவானை பற்றி அந்த ஏகத்வேனா, அவர்தான் முழு முதற் கடவுள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தின் மூலமாக அவர்களுக்கு எல்லா விஷயமுமே தெரிந்திருக்கிறது. சோ இந்த பக்தியில் ஒருவன் முன்னேற வேண்டும் என்றால், கார்மியா இருக்கலாம், ஞானியா இருக்கலாம், மாயாவாதியா இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். பட் அந்த மகாத்மா நிலைக்கு வந்து அந்த பகவானை பற்றிய ஒரு முழு புரிதல் எப்படி இருக்க வேண்டும் என்றால், இது போன்ற ஒரு நடவடிக்கைகள் மூலமாகத்தான் அவனுக்கு முழுமையான ஒரு புரிதல் ஏற்படுகிறது.
மஞ்சுகாசினி மாதாஜி ஃபுல் பர்போர்ட் படிங்க பார்க்கலாம். அதுக்கு ஹரே கிருஷ்ணா. 15th தானே பிரபு? ஆமா மாதாஜி, 15 ஃபுல் பர்போர்ட். ஓகே. இப்பதம் முந்தைய பதங்களின் சுருக்கமாகும். தூய்மையான கிருஷ்ண உணர்வில் ஈடுபட்டு கிருஷ்ணரை தவிர வேறு எதையும் அறியாதவர்கள் மகாத்மாக்கள் என்றும், மகாத்மாவின் நிலையில் இல்லாத பிற மனிதர்களும் கிருஷ்ணரை பல்வேறு வழிகளில் வழிபடுகின்றனர் என்றும் அர்ஜுனனிடம் கூறுகிறார் பகவான். மகாத்மாவின் நிலையில் இல்லாத சிலர் ஏற்கனவே விவரிக்கப்பட்டனர். துன்பத்தில் உள்ளவர், ஏழ்மையால் தவிப்பவர், கேள்வியுடையவர் மற்றும் ஞானத்தை விருத்தி செய்வதில் ஈடுபட்டுள்ளவர். ஆனால் இவர்களை விட கீழான நிலையில் மேலும் 3 வித நபர்கள் உண்டு. தன்னை இறைவனுக்கு சமமாக கருதி தன்னையே வழிபடுபவன், ஏதேனும் ஒரு உருவத்தை இறைவனாக கற்பனை செய்து அதனை வழிபடுபவன், பரம புருஷ பகவானின் விஸ்வரூபத்தை ஏற்று அதனை வழிபடுபவன், மேற்கூறிய மூவரில் தன்னையே இறைவனாக எண்ணிக்கொண்டு தன்னையே சூன்யமாக எண்ணிக்கொண்டு தன்னையே வழிபடுபவர்கள் மிகவும் தாழ்ந்தவர்கள் ஆவர். இத்தகு மக்களே அதிக அளவில் உள்ளனர். தம்மைத்தாமே இறைவனாக எண்ணும் இவர்கள் அந்த மனோநிலையில் தம்மையே வழிபடுகின்றனர். இதுவும் தெய்வ வழிபாட்டின் ஒரு விதமே. ஏனெனில் தான் இந்த ஜட உடல் அல்ல, ஆன்மீக ஆத்மா என்பதை அவர்களால் அறிந்து கொள்ள முடியும். குறைந்தபட்சம் அத்தகு உணர்வாவது மேலோங்கி இருக்கிறதே. அருவவாதிகள் இறைவனை இவ்விதத்தில் வழிபடுகின்றனர். தேவர்களை வழிபடுவோர் 2ஆம் வகுப்பினர். இவர்கள் தங்களது கற்பனையால் எல்லா உருவத்தையும் இறைவனின் உருவமாக கருதுகின்றனர். 3ஆம் வகுப்பினர் இந்த ஜட உலக தோற்றத்திற்கு அப்பால் எதையும் சந்திக்க முடியாதவர்கள். அவர்கள் இந்த உலகமே உயர்ந்தது என்று கருதி அதனை வழிபடுகின்றனர். உலகமும் பகவானின் ஓர் உருவமே. ஹரே கிருஷ்ண. தேங்க்யூ. தேங்க்யூ மாதாஜி. ஸோ பகவானுடைய ஒரு புரிதல் அப்படின்னு பார்க்கும்போது பகவானை நம்ம எந்த ஒரு நிலையில் நம்ம புரிந்து கொள்கிறோம் அப்படிங்கிற ஒரு விளக்கம் நமக்கு இந்த ஸ்லோகத்துல இருந்து கிடைச்சிருக்கு. ஸோ இந்த ஒரு புரிதலோடு நம்ம அடுத்த செட் ஆஃப் ஸ்லோகாஸ் கிட்டத்தட்ட பகவான் கிருஷ்ணர் தான் முழு முதற், அவர் தான் வணங்கக்கூடியவர், இஸ் த சுப்ரீம் ஆப்ஜெக்ட். நம்மளுக்கு ஒரு பிரார்த்தனை அப்படின்னு செய்யறோம் அப்படின்னா அந்த பிரார்த்தனை அப்படிங்கிறது யார் மீது வைக்க வேண்டும் என்றால் அது பகவான் கிருஷ்ணர் மீது தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லக்கூடிய ஸ்லோகம் 16ல இருந்து 25 வரைக்கும். அதுதான் அதுல இந்த 16ல இருந்து 19 இந்த யுனிவர்சல் ஃபார்ம் விஸ்வரூபத்தை அவர்கள் எப்படி வணங்குகிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம், பகவான் அவர்களிடம் எப்படி நடந்து கொள்கிறார், எப்படி அவர்களை பராமரிக்கிறார், அவர்களுடைய அந்த பிரார்த்தனையினுடைய விளைவுகள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் விளக்கக்கூடிய ஸ்லோகங்கள் இந்த 16ல இருந்து 19. So now we are going into ஸ்லோகா நம்பர் 16. ஹரே கிருஷ்ண பிரபுஜி. 16ல இருந்து 19 என்னது சொன்னீங்க? 16ல இருந்து 19 வரைக்கும் பகவானினுடைய யூனிவர்சல் ஃபார்ம். ஓகே. அப்புறம் லாஸ்ட் 20ல இருந்து 25, அது மோஸ்ட்லி இன்னைக்கு முடியாது. ஸோ 20ல இருந்து 25 தேவ வழிபாடு செய்பவர்கள், பல்வேறு வகையான வழிபாட்டு முறைகளை பத்தி பேச போறாரு. அதுல 16ல இருந்து 19 பகவானினுடைய யூனிவர்சல் ஃபார்ம். ஸ்லோகா நம்பர் 16. அஹம் க்ரதூரஹம் யக்ஞாஹ ஸ்வதாஹம் அஹம் ஔஷதம் மந்த்ரோ அஹம் அஹம் ஏவாஜ்யம் அஹம் அக்னீர் அஹம் ஹுதம். ஜெயலட்சுமி மாதாஜி டிரான்ஸ்லேஷன் மாத்திரம் படிங்க. ஹரே கிருஷ்ணா. ஆனால் சடங்கும் நானே, யாகமும் நானே, முன்னோருக்கு படைக்கப்படும் பொருளும் நானே, நோய் தீர்க்கும் மூலிகையும் நானே, தெய்வீகமான மந்திரமும் நானே, நானே நெய், நானே அக்னி, நானே படைக்கப்படும் பொருள். ஹரே கிருஷ்ணா. சோ பகவான் இந்த இடத்துல எல்லாமே நான் தான் அப்படிங்கிறார். நீங்க வேதம், அதாவது வேத தியாகங்களா, சாக்ரிஃபைஸ், வேதிக் சாக்ரிஃபைஸ், தானங்கள், யாகங்கள், வேத யாகங்கள் நம்ம எல்லாமே செய்யும்போது கர்மகாண்ட ஆக்டிவிட்டிஸ் அப்படிங்கிற விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அதுக்கு முன்னாடியே. அந்த கர்மகாண்ட ஆக்டிவிட்டிஸ்ல அந்த ஒரு யாகம் நீங்க வளர்க்குறீங்க, வேள்வி யாகம் ஒண்ணு செய்றீங்க அப்படின்னா அந்த வேள்வி யாகத்தில் பயன்படுத்தக்கூடிய அனைத்து விதமான பொருட்களுமே பகவான் கிருஷ்ணர் தான் அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்கு பகவானால் தரப்பட்டிருக்கிறது. அவங்க செய்யற விஷயங்கள், அதாவது ஒரு பக்தியில ஒருத்தர் இருக்காரு,
பக்தியில இருக்காங்க அப்படிங்கும்போது அந்த பயம் எல்லாத்து மேலேயும் ஒரு மரியாதை, வேதங்கள் மீது மரியாதை எல்லாமே செய்யும்போது அவங்க செய்யக்கூடிய அந்த யாகங்கள் எல்லாமே அந்த வேதங்களில் கூறப்பட்டுள்ளது போல அவர்கள் செய்கிறார்கள். உண்மையாகவே ஒருத்தர் டிவோஷனல் சர்வீஸ்ல இருக்காங்க அப்படின்னா அவங்க செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வேதங்களில் பரிந்துரைக்கப்பட்டதாகத்தான் இருக்கும். இப்போ ஒரு சில பேர் வந்து நிறைய சாக்ரிஃபைஸ் பண்றாங்க அப்படின்னா அனிமல் சாக்ரிஃபைஸ் இல்லையா, ஒரு பெரிய இதுல வந்து மாடு, எரும மாடு தலையை வெட்டி போடுறது, ஆட்டு உடலை போடுவது, அந்த மாதிரிலாம் நிறைய பண்றாங்கல்ல. இதெல்லாம் எங்கேயுமே யாகங்கள்ல கூறப்பட்டது கிடையாது. இந்த மாதிரி இந்த ஒரு எருமாட்டு தலையை போட்டினா நான் வந்து உன்னை பெரிய கல்வியாளனா மாத்துவேன், உனக்கு நிறைய கல்வி வர செய்வேன் அப்படின்லாம் எங்கேயுமே போட்டதே கிடையாது. வேதங்களில் கூறப்பட்டுள்ள விலங்கு யாகங்கள் அப்படின்னு பாக்குறது ஒரே ஒரு காரணத்துக்காக அந்த பிராமணனுடைய அந்த தன்மை, அவனுடைய ஞானம் எவ்வளவு வலிமை பெற்றது அப்படிங்கிறத டெஸ்ட் பண்றதுக்காக பண்ணுவாங்களே ஒழிய, அதே போல வயதான ஒரு விலங்கிற்கு மறுவாழ்வு தர வேண்டும், மறு உருவம் தர வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த யாகத்தில் அந்த விலங்கு பலியிடப்படுமே தவிர பௌதீக ரீதியாக அவர்களுக்கு பலன் தரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நோக்கம் வேதங்களில் எங்குமே கூறப்பட்டுள்ளது கிடையாது. எங்கேயுமே அவங்க அதை பத்தி எழுதினதே கிடையாது. அதுக்குதான் இந்த இடத்துல சொல்றாரு பிரபுபாதர், பக்தியில் இருப்பவர்கள் முழுமையாக வேதங்களில் கூறப்பட்டுள்ளதை புரிந்து கொண்டு அதில் பரிந்துரைக்கப்பட்ட யாகங்களைத்தான் செய்வார்கள். சோ அந்த மாதிரி யாகங்களை செய்பவர்கள் அவர்கள் கையாளக்கூடிய அனைத்து விதமான பொருட்களுமே பகவான் கிருஷ்ணர் தான் அப்படிங்கிறார். ஜோதிஷ்டோமா இந்த பொருளரில பார்க்கும்போது ஜோதிஷ்டோமா யாகம் அப்படின்னு ஒண்ணு போட்டிருக்கு. நிறைய யாகங்களுக்கு நிறைய பெயர்கள்லாம் இருக்கு. இந்த ஜோதிஷ்டோமா அப்படிங்கிற யாகம் என்ன அப்படின்னா, சொர்க்கத்திற்கு நான் செல்ல வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி ஒரு யாகம் செய்வார்கள். சொர்க்கத்தை அடைய வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவே ஒரு யாகம். அதுக்கான மந்திரங்கள்லாம் பகவான் சொல்றாரு, நீ சொர்க்கத்துக்கு போய் அடையணும்னு ஆசைப்பட்டா கூட அது நான் தான், நீ செய்யக்கூடிய யாகங்களுமே நான் தான். மகா யக்ஞா ஸ்மிருதி சொல்றோம் இல்லையா, அந்த ஸ்மிருதி ஸ்ருதி ஸ்மிருதி, அந்த வேத பொருட்கள், அந்த வேத மந்திரங்கள், ஓம் அது போட்டிருந்தார்ல, அந்த மாதிரி அந்த வேத மந்திரங்களுமே நான் தான். அதே போல பித்ருலோகத்தை சென்று அடைய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நீங்க நிறைய அந்த யாக குண்டத்தில் நிறைய பொருட்களை நீங்கள் தருகிறீர்கள். யாகம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நிறைய பொருட்கள் எல்லாம் போடுவாங்க அதுல. அந்த மாதிரி நீங்க போடக்கூடிய பொருட்கள் எல்லாமே நல்ல ஒரு நெய், வெண்ணெய், எள்ளு, அந்த மாதிரி பல்வேறு வகையான அம்சங்கள் அதுல வந்து போடப்படும் பித்ருலோகத்துக்கு போறதுக்காக. அந்த பகவானுக்கு, அதாவது அந்த யாகத்தில் தரக்கூடிய அந்த பொருட்கள் அதுவும் நான் தான் அப்படிங்கிறார். நெருப்பு, நம்ம நெருப்பு சொல்றோம்ல, அந்த நெருப்பை பத்தி நம்ம படிச்சோம் நம்ம இதுக்கு முன்னாடி. எப்படி நம்மளுடைய ஆயுர்வேதத்தில் வந்து ஜீரணத்திற்கு வயிற்றுக்குள்ள நெருப்பு இருக்கணும், அந்த உஷ்ணம் இருக்கணும், அந்த உஷ்ணம், அந்த நெருப்பும் நான் தான். நீங்க யாகம் பண்ணும்போது தீ வளர்க்கிறீர்களே, அந்த வேள்வி தீ, அந்த வேள்வி தீயும் நான் தான். சோ எல்லாமே பகவான் தான் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் இந்த ஒரு விஷயத்தில் நமக்கு இங்கு கூறப்படுகிறது. அடுத்த ஸ்லோகம் 17வது ஸ்லோகத்துல வந்து எல்லாமே பகவானால் அமைக்கப்பட்டிருக்கிறது, எல்லா இடத்திலுமே பகவான் தான் இருக்கிறார். சோ இது எப்படி ஒன்றோடு ஒன்று நாம் தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த அடுத்த ஸ்லோகத்தில் நமக்கு தெரிஞ்சுக்க போறோம். பிதாகம் அஷ்ய ஜகதோ மாதா தாதா பிதாமகா வேத்யம் பவித்ரம் ஓம்கார ருக் சாம யஜூர் ஏவச்ச. சௌமியா மாதாஜி படிங்க, டிரான்ஸ்லேஷன் படிங்க. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. இந்த அகிலத்தின் தாயும் காப்பவனும் பாட்டனாரும் நானே. அறியப்பட வேண்டிய பொருளும் தூய்மைப்படுத்தும் பொருளும் ஓம் என்னும் மந்திரமும் நானே. சாம யஜுர் வேதங்களும் நானே. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. சோ பகவான் வந்து எல்லாமே நான் தான். இப்ப வந்து இதெல்லாம் எதுக்காக இதெல்லாம் பகவான் சொல்லிட்டு வர்றாரு அப்படின்னா, அந்த உருவவாதிகளுடைய பிரார்த்தனை, அருவவாதிகளுடைய ஒரு பிரார்த்தனை, அவங்க வந்து பல்வேறு வகையான யாகங்கள் செஞ்சாலுமே கூட அது எல்லாமே யார் அப்படின்னா நான் தான். சோ எல்லா இடத்திலையுமே நான் இருக்கின்றேன். இதை எப்படி நாம் தொடர்பு படுத்திக் கொள்வது என்றால்,
விஸ்வரூப உபாசனா அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இல்லையா? அந்த விஸ்வரூப உபாசனா அப்படிங்கிறது ஒரு ஆரம்ப காலம். எல்லாத்தையுமே நீங்க பார்க்கக்கூடிய எல்லாத்தையுமே நீங்க வந்து பகவானோடு தொடர்பு படுத்தி கொள்கிறீர்கள். இப்போ இந்த உலகத்துல நம்ம இருக்கோம் அப்படின்னா, இந்த உலகத்துல வந்து நமக்கு பல்வேறு வகையான ஆதரவு தருபவர்கள், நமக்கு வந்து நிறைய பேர் அடைக்கலம் தருகிறார்கள். எல்லாமே நான் தான் அப்படிங்கிறார் பகவான். அதற்கு உதாரணமாக இங்கு கொடுக்கப்பட்டுள்ள விஷயங்கள் என்ன அப்படின்னா, ஒரு மனுஷனுக்கு ஒரு தாய், ஒரு தகப்பன், ஒரு தாத்தா, ஒரு பாட்டி, இந்த மாதிரி நீங்க பார்க்கும்போது பகவான் என்ன சொல்றாருன்னா, இது எல்லாமே நான் தான் அப்படிங்கிறாரு. நம்ம ஒரு சில பேர் சொல்லுவோம் இல்லையா, மாத்ரு தேவா பவோ பித்ரு தேவோ பவா, அதாவது தாய் எனக்கு தெய்வம், தந்தை எனக்கு தெய்வம் அப்படின்னு சொல்றோம்ல. அந்த மாதிரி சொல்லும்பொழுது பகவான் அப்படின்னா 2 கடவுள்கள் இருக்காங்களா, எனக்கு தாயும் தெய்வங்கிறீங்க, தகப்பனும் தெய்வங்கிறீங்க, அப்படின்னா நான் வந்து 2 கடவுள்களை வணங்க வேண்டுமா? அதுல வந்து ஒரு தாய் சொல்லுவா நீ இன்ஜினியரிங் படிம்பா, அப்பா சொல்லுவாரு நீ டாக்டருக்கு படி அப்படின்பா. அப்படின்னா அந்த 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தருடைய செயலை மாத்திரம் நம்ம கேட்டோம்னா அப்ப இன்னொரு தெய்வத்தை நம்ம வந்து அவமதிக்கிறோமா, அவங்களுக்கு வந்து நம்ம மரியாதை தருவது இல்லையா அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம வந்து அதை நினைச்சுக்க கூடாது. என்ன அப்படின்னா எல்லாமே பகவானினுடைய ஒரு வெளிப்பாடு. அவங்க எல்லாருமே நம்ம பார்க்கிற நமக்கு வந்து ஆதரவு தருபவர்கள். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உபனிஷத்ஸ்ல வந்து புராணங்கள்ல வந்து நிறைய பேர் தெய்வத்திற்கு இணையாக பார்க்கப்படுகிறார்கள். உங்களுக்கு ஆதரவு தருபவர்கள், உங்களுக்கு அடைக்கலம் தருபவர்கள், நீங்க ரோட்ல போய் உங்களுக்கு யாராச்சும் ஹெல்ப் பண்றாங்க, அந்த மாதிரி பல்வேறு வகையான மனிதர்கள் அனைவருமே தெய்வம். அப்ப அந்த தெய்வம் என்றால் என்ன அப்படின்னா பகவான் கிருஷ்ணர். அதை நம்ம வந்து ரொம்ப சிம்பிளா எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பார்ட் அண்ட் பார்சல் சொல்றோம் இல்லையா, பகவான் எல்லா இடத்துலையுமே அந்த பகவானுடைய அங்கமாக நாம் அவரை பார்க்கும்பொழுது அவருடைய வெளிப்பாடு அனைவரிடத்திலும் இருக்கிறது. அவங்க உங்ககிட்ட எப்படி பிஹேவ் பண்றாங்க, அவங்களுடைய குணங்கள் எப்படி, அந்த மாதிரி நம்ம பார்க்க வரல. உங்களுக்கு ஆதரவு தருபவர்கள், உங்களுக்கு வந்து ஒருத்தர் ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது அது பகவான் கிருஷ்ணர் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி. ஸோ ஹீ இஸ் மேனிஃபெஸ்டட் இன் எவ்ரிவேர். நமக்கு வந்து ஒரு நல்லது ஒண்ணு நடக்குது அப்படின்னா அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம பார்க்கும்போது பகவான் கிருஷ்ணருடைய வெளிப்பாடு தான் அது அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த ஸ்லோகத்துல. இதனுடைய பர்போட்டை படிங்க பார்க்கலாம். தாரக் மாதா மஜி 17 பர்போட்டு படிங்க. ஹரே கிருஷ்ணா. அசையும் அசையாத பிரபஞ்ச தோற்றம் முழுவதும் கிருஷ்ணனுடைய சக்தியின் பல்வேறு செயல்களின் மூலம் படைக்கப்படுகின்றன. ஜட உலகில் நாம் பல்வேறு உயிர்வாளிகளுடன் பல்வேறு உறவுகளை வளர்த்துக் கொள்கிறோம். உண்மையில் அந்த உயிர்வாளிகள் அனைவரும் கிருஷ்ணரின் நடுநிலை சக்தியே. பிரகிருதியின் படைப்பில் அவர்களில் சிலர் தந்தையாகவும் தாயாகவும் பாட்டனாராகவும் படைப்பவராகவும் தோன்றுகின்றனர். ஆனால் உண்மையில் அவர்கள் எல்லோரும் கிருஷ்ணரின் அம்சங்களே. இதன் அடிப்படையில் நமக்கு தாயாகவும் தந்தையாகவும் தோன்றும் இந்த உயிர்வாளிகள் கிருஷ்ணரே. இப்பதத்தில் தாதா என்னும் சொல் படைப்பவனை குறிக்கிறது. நமது தாய் தந்தையார் மட்டும் கிருஷ்ணனுடைய அம்சங்கள் அல்ல. படைப்பாளி, பாட்டனார், பாட்டி என அனைவரும் கிருஷ்ணரே. உண்மையில் கிருஷ்ணருடைய அம்சமாக விளங்குவதால் எல்லா ஜீவாத்மாக்களும் கிருஷ்ணரே. எனவே எல்லா வேதங்களும் கிருஷ்ணரை மட்டுமே நோக்கமாக கொண்டுள்ளன. வேதங்களின் மூலமாக நாம் எதையெல்லாம் அறிய விரும்புகிறோமோ அவை கிருஷ்ணரை புரிந்து கொள்வதற்கான பாதையின் முன்னேற்ற படிகளே தவிர வேறல்ல. அதில் முக்கியமாக நமது ஸ்வரூப நிலையை தூய்மைப்படுத்த உதவும் வேத அறிவு கிருஷ்ணரை குறிக்கும். அதுபோல வேத கொள்கைகளை புரிந்து கொள்வதற்கு ஆவலாக இருக்கும் உயிர்வாளியும் கிருஷ்ணரின் அம்சமே. எனவே அதுவும் கிருஷ்ணரே. எல்லா வேத மந்திரங்களிலும் இருக்கக்கூடிய பிரணவ என்று அறியப்படும் ஓம் என்னும் தெய்வீக சப்தமும் கிருஷ்ணரே. சாம, யஜுர், ரிக், அதர்வ ஆகிய 4 வேதத்தில் காணப்படும் மந்திரங்களில் பிரணவம் அல்லது ஓம்காரம் மிகவும் முக்கியமானதாக இருப்பதால் அதுவும் கிருஷ்ணரே. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. தேங்க்யூ. ஸோ எல்லாமே பகவான் கிருஷ்ணர் தான் அப்படிங்கிற ஒரு விஷயம் தொடர்ந்து அவர் அதை பற்றி தான் கூறிக்கொண்டிருக்கிறார். வெளிப்புற காரணங்கள், உள்புற காரணங்கள், அந்த மாதிரி பார்க்கும்போது வெளிப்புற காரணங்களுக்கும் அவர்தான் காரணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இந்த இடத்துல இந்த அடுத்த ஸ்லோகம் 18வது ஸ்லோகத்துல பகவான் கூற இருக்கிறார். கதிர் பார்த்தா பிரபு சாட்சி நிவாசக சரணம் சுக்ருத் பிரபவக பிரளயக ஸ்தானம் நிதானம் பீஜம் அவ்யயம். இந்திரா மாதாஜி டிரான்ஸ்லேஷன் படிங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. நானே இலக்கு, காப்பவன், தலைவன், சாட்சி, வசிப்பிடம், அடைக்கலம் மற்றும் மிக நெருங்கிய நண்பன். நானே படைப்பு,
அழிவு எல்லாவற்றின் ஆதாரம், தங்குமிடம் மற்றும் நித்தியமான விதையும் ஆவேன். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண மதி. ஸோ அகைன் பகவான் நான் தான் எல்லாத்துக்குமே காரணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்கு தரப்பட்டிருக்கிறது. கதீர், கதீர் அப்படின்னா என்ன கதியை நீ அடையிறன்னு சொல்றோம் இல்லையா, அந்த கதீர் அப்படிங்கும்போது இலக்கு, கடைசி இலக்கு உங்களுக்கு, அந்த கதீர் பகவான் தான். பார்த்தா, பார்த்தா மீன்ஸ் பராமரிப்பாளர், பராமரிப்பாளரும் அவர்தான். பிரபு, பிரபு நம்ம சொல்றோம்ல மாஸ்டர், சோ அந்த பிரபுவும் பகவான் கிருஷ்ணர் தான். சாட்சி, நம்ம இதை பார்த்திருக்கோம், நம்மளுடைய செயல்கள் அனைத்திற்குமே அவர் ஒரு சாட்சி, அந்த சாட்சியுமே பகவான் தான். பல்வேறு வகையான சாட்சிகள் நம்ம பார்க்கிறோம், காலை மாலை, சூரியன், சந்திரன், இந்த மாதிரி நிறைய சாட்சிகள் நம்மளுடைய நித்திய நடவடிக்கைகளை கண்காணித்து கொண்டிருக்கின்றன. நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம பண்றதெல்லாம் யாருக்குமே தெரியாது அப்படின்னு. இது எல்லாமே சாட்சியாக இருக்கின்றன. இந்த சாட்சி எல்லாமே யாரு அப்படின்னா பகவான் தான். அவர் தான் சொல்றாரு நான் தான் இதெல்லாம் அப்படின்னு. நிவாசக, அடைக்கலம், நமக்கு ஒரு அடைக்கலம் தருது அப்படின்னா போன ஸ்லோகத்துல பார்த்தோம் யாரெல்லாம் நமக்கு அடைக்கலம் தருகிறார்களோ எல்லாமே பகவான் கிருஷ்ணர் தான். சரணம், நாம யார்கிட்ட போய் சரணடையணும், கடைசியாக யார்கிட்ட சரணடையணும், இலக்கு நமக்கு என்ன அப்படின்னா அதுவும் பகவான் கிருஷ்ணர் தான். சுக்ருத், சுக்ருத் அப்படின்னா நண்பர்கள், பல்வேறு வகையான சகா சுக்ருத் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பார்க்கும்போது நம்முடைய நண்பர், மிகச்சிறந்த நண்பர் அப்படின்னு பார்த்தா அதுவும் பகவான் கிருஷ்ணர் தான் அப்படின்னு. சோ எல்லாமே பகவான் கிருஷ்ணர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்கு தெரிந்து கொண்டிருக்கிறோம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பல்வேறு வகையான தேவ வழிபாடுகள் மூலமாக நம்ம எங்கேயாச்சும் போய் அடையணும்னு நினைப்போம். ஆனா அது எல்லாமே நான் தான் காரணம். கஷ்டப்பட்டு செயல்கள் செய்வாங்க அந்த இடத்த போய் அடையணும் அப்படின்னு. ஆனா அந்த ஆற்றல் அந்த தேவர்களுக்கு தரப்பட்டிருப்பது யாரால் என்றால் பகவான் கிருஷ்ணர்னால் தான் அது தரப்பட்டிருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னா அவங்க இன்னும் முழுமையான ஒரு உணர்வு அடையவில்லை. அந்த ரியலைசேஷன் அவங்களுக்கு வந்துடுச்சு அப்படின்னா நிச்சயமாக அவர்கள் பகவான் கிருஷ்ணருக்கு சேவகம் செய்ய துவங்குவார்கள். ஆனால் அதற்கு முன்பு அவர்கள் பகவானினுடைய பல்வேறு சக்திகளை அணுகுகிறார்கள். டிஃப்ரெண்ட் எனர்ஜிஸ் அவங்க தேர் அப்ரோச்சிங். நம்ம எல்லாமே பார்த்திருக்கோம் இல்லையா, பகவான் அதிகாரம் அளிக்கப்பட்டதாக பல்வேறு வகையான தேவர்களை பற்றி நம்ம பேசியிருக்கோம். அந்த மாதிரி பார்க்கும்பொழுது நேரடியாக பகவானை அணுகாமல் அந்த தேவர்கள் மூலமாக அணுகுவது, இதற்கு ஊமை கூட கொடுக்கிறார் பிரபுபாதர். எப்படி ஒரு மாடி படிக்கட்டுல ஏறி கஷ்டப்பட்டு நீங்க 10வது மாடிக்கு போறீங்க, எலிவேட்டர் இருக்கும்போது, லிப்ட் இருக்கும்போது அதை பயன்படுத்தாமல் நாம் நடந்து சென்று அந்த இலக்கை அடைகிறோம். அது போல இந்த தேவ வழிபாட்டு மூலமாக கதி, நீ எங்கிட்டதான் வரணும்பா, கடைசியா நான் தான் கதி. ஆனா நம்ம அதுக்கு முன்னாடி என்ன பண்றோம், பல்வேறு வகையான பயிற்சிகள், பல்வேறு வகையான பாதைகளை அணுகி அதை நம்ம லேட் பண்ணிக்கிறோம். அதே போல எல்லாமே பகவானிடம்தான் அடங்கி இருக்கிறது. பார்த்தா, பராமரிப்பாளர் சொன்னோம் இல்லையா, சோ அந்த பராமரிப்பாளர் அப்படிங்கும்போது தக்க வைத்துக் கொள்பவர், எல்லாத்தையுமே தக்க வைத்துக் கொள்பவர் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பெரிய உலகம் ஒண்ணு பண்ணியாச்சு, அந்த உலகத்தை நீங்க பாதுகாக்கணும், அதே மாதிரி நீங்க அதை மெயின்டைன் பண்ணணும். சோ தக்க வைத்துக் கொள்வது இல்லையா, அந்த மாதிரி தக்க வைத்துக் கொள்வது அதுவும் யார் அப்படின்னா அந்த பகவான் தான். காரணம் என்ன அப்படின்னா அவருடைய ஆற்றல், அவருடைய சக்தியின் வலிமையினால் அது அங்கு இருந்து கொண்டிருக்கிறது. அந்த மாதிரி பார்க்கும்பொழுது நம்ம பார்த்த எல்லா விஷயங்களுமே காரணம் பகவான் தான் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு தெரிந்து கொண்டிருக்கிறது. சாட்சியாக இருக்கிறார் பகவான் அப்படின்னு சொல்றோம். நம்ம சாட்சியாக இருக்கிறோம் அப்படின்னா நம்ம பண்ணக்கூடிய பல்வேறு விஷயங்கள் நமக்கு தெரியவே தெரியாது, அடுத்தவங்களுக்கு தெரியவே தெரியாது. எங்க வீட்டுக்கு தெரியாது நான் பண்ற தப்பு, என்னுடைய மனைவிக்கு தெரியாது, என்னுடைய பசங்களுக்கு தெரியாது, என்னுடைய கணவனுக்கு தெரியாது அப்படின்னு பல்வேறு தவறுகளை நம்ம செய்யறோம்ல. அதுக்குதான் சொல்றாரு பகவான், இது எல்லாத்துக்குமே சாட்சி இருக்குப்பா, நிறைய பேர் சாட்சியாக இருக்கும். 2-3 ஸ்லோகங்கள் கூட ஸ்ரீல பிரபுபாதர் இதற்கு விளக்கங்கள் தருகிறார். சூரியோ அக்னி கா மாரு தேவ சோம சந்தியாகனி தீஷா, அதாவது சூரியன் நெருப்பு, வானம் காற்று தேவர்கள், சந்திரன் காலை மாலை இரவு, திசைகள் நீர் நிலம், அதற்கு மேல் இந்த பரம்பொருள், இவ்வளவு பேரும் ஜீவராசிகள் செய்யக்கூடிய செயலுக்கு சாட்சியாக இருக்கின்றன. இதுல ஏதாச்சும் ஒரு ஐட்டம் விட்டு போச்சா பாருங்க, நம்ம எங்க போனாலும் சாட்சி இருக்கு, நம்ம என்ன செயல்கள் செஞ்சாலும் சாட்சி இருக்கு. நல்லது செய்யறோமோ கெட்டது செய்யறோமோ சாட்சி எங்கேயோ நம்மள பார்த்துக்கிட்டு, நைட் நாம் பண்ண யாருக்கும் தெரியாது நினைச்சுட்டு இருக்கோம், அந்த இரவே சாட்சி.
சாயங்காலம் பண்ணேன், அதுவே சாட்சி. தண்ணி மேல நின்னு பண்ணேன், அதுவே சாட்சி. வானத்துல பண்ணேன், காத்துல பண்ணேன், எல்லா இடத்துல எங்க போய் நீங்க பண்ணாலும் இரண்யகசிபு வரம் கேட்ட மாதிரி எங்க நம்ம சுத்தி சுத்தி வந்தாலும் பகவான் சாட்சியாக இருக்கிறார். அதே போல ஆதித்ய சந்திரவ் அனிலோ அனலஷ்ச தியூர் பூமி ரப்போ ஹிருதயம் யாமஷ்ச, இதுவும் அதேதான் ஸ்லோகம், பட் கொஞ்சம் வேற மாதிரி அதுல சொல்றாரு அவர். சூப்பர் சோல், அந்த தர்மத்தை நிலைநாட்டக்கூடிய அந்த பரமாத்மாவாக உன்னுடைய இதயத்தில் வீற்றிருக்கும் அந்த பரமாத்மாவும் ஒரு சாட்சி. அது இல்லாம மற்றது எல்லாமே சொல்லப்பட்டிருக்காங்க, சூரியன், சந்திரன், காற்று. சோ இந்த மாதிரி சாட்சின்னு பார்க்கும்போது நம்முடைய சாட்சிக்கு யாரு அப்படின்னா பகவான் கிருஷ்ணர் தான். அவரால் நியமிக்கப்பட்டவர்கள், அவரால் அதிகாரம் அளிக்கப்பட்டவர்கள் எல்லாருமே நம்முடைய செயலுக்கு சாட்சியாக இருக்கிறார்கள். சோ அப்படின்னா எல்லா இடத்துலயுமே அந்த பகவான் என்பவர் இருந்து கொண்டு இருக்கிறார். சூரியோ அக்னிகா மாரு தேவ சோம சந்தியான தீஷகா கம்கு ஸ்வயம் தர்மா இதி. இந்த ஸ்லோகம் வந்து அஜாமிலனுடைய ஸ்லோகம். அஜாமிலன் ஸ்லோகத்துல அஜாமிலனை வந்து எடுத்துட்டு போறதுக்காக யமதூதர்கள் வரும்போது நாராயணா அப்படின்னு அழைச்சதால நாராயணர் விஷ்ணு தூதர்கள் அங்க வந்துடுறாங்க. நீங்க நிறைய பேர் படிச்சிருப்பீங்க. அந்த தர்க்கம் நடைபெறுகிறது யாருக்கு? விஷ்ணு தூதுவருக்கும் யமதூதுவர்களுக்கும் அங்கு தர்க்கம் நடைபெறும் பொழுது அவங்க பண்ணின காரியம் கரெக்டான காரியம். எந்த காரியம்? யமதூதுவர்கள் நாராயணனை அஜாமிலனை அழைத்து செல்வதற்காக வந்திருக்கக்கூடிய காரியம் கரெக்டான காரியம் அப்படின்னு they wanted to justify. அந்த ஜஸ்டிபிகேஷன் பண்றதுக்கு தான் இந்த ஒரு 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 பாகவத ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்துலதான் அவங்க சொல்றாங்க யாரெல்லாம் அஜாமிலன் செஞ்ச தப்புக்கு சாட்சியாக இருக்கிறார்கள், அதனால இவன் செஞ்ச தப்புலாம் என்ன அப்படிங்கிறது எங்ககிட்ட கிளீனா ரெக்கார்ட்ல இருக்கு, அதனால இவன் வந்து யம தர்பாரில் சென்று தண்டனை பெற வேண்டும், எனவே நாங்கள் இவனை அழைத்து செல்கிறோம் அப்படிங்கிறது அந்த சாட்சி. இப்போ நம்ம வந்து வேறு ஒரு சில சமயங்கள்ல போய் பார்க்கிறோம் வச்சுக்கோங்களேன், பாவ மன்னிப்பு கேட்பாங்க. பாவ மன்னிப்பு கேட்கும்போது அவங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அதோட முடிஞ்சு போச்சு, நமக்கு பாவமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்து வெளியே வந்து வேற மாதிரி ஒரு பாவம் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா இந்த கர்ம பலன் அப்படிங்கிற விஷயத்த வந்து அவங்க மறந்துடுறாங்க. இந்த சாட்சி அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னா அந்த கர்ம பலன் அதற்கு ஏற்றாற் போல உங்களுக்கு தண்டனை தர வேண்டும் அப்படிங்கிறது தான். ஆனால் ஒரு சில சமயங்களில் இது மேல நம்பிக்கையே இல்லாமல் அந்த பாவ மன்னிப்பு வழங்குவதன் மூலமாக அவர்களுடைய பாவங்கள் வெளியேற்றப்பட்டு விட்டதாக தவறான ஒரு புரிதலோடு அந்த சமயம் அவர்களை ஆதரித்து கொண்டிருக்கிறது. சோ நம்ம இதுல இருந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா பகவான் கிருஷ்ணர் எல்லா இடத்துலயுமே இருக்காரு. அதனால பாவ வாழ்க்கையிலிருந்து விடுபட்டு ஒருவன் எப்படி ஒரு புண்ணியமான வாழ்க்கையில் இருந்து இந்த பிறவி பலனை அடைய வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம இதுல புரிஞ்சுக்கிறோம். அடுத்தது 19வது ஸ்லோகம், ஜட இயற்கை ஆத்மா. இதுல வந்து மிக உயர்ந்த ஒரு நிலைக்கு செல்பவர்கள், உயர்ந்த ஒரு புரிதலுக்கு செல்பவர்கள், உயர்ந்த ஒரு ஞானத்திற்கு செல்பவர்கள், அவங்க வந்து எந்த நிலையை அடைகிறார்கள், எப்படி இருப்பார்கள்? அவர்களுக்கு இந்த ஜடத்தின் மீதும் ஜட பொருளின் மீதும் ஆத்மாவின் மீதும் எந்த விதமான ஒரு வித்தியாசத்தையும் பார்க்காதவர்கள் அவர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த அடுத்த ஸ்லோகத்துல நம்ம சொல்ல போறோம். 9.19 தபாமி அகம் அகம் வர்ஷம் நிக்ரணாமி உட்சர்ஜாமி ச அமிர்தம் சைவ மிருத்யுஷ்ச சத் அசஸ்சாகம் அர்ஜுனா. கோகுலமத மதஜி படிங்க, மத டிரான்ஸ்லேஷன் படிங்க. அர்ஜுனா, நான் வெப்பத்தை கொடுப்பவன், மழையை தடுப்பவனும் கொடுப்பவனும் நானே, நித்தியமும் நானே, மரண உருவமும் நானே, ஜடம் சேதனம் இரண்டும் என்னில் உள்ளன. ஜடம் சேத்தம் மேட்டர் அண்ட் ஸ்பிரிட் சொல்றோம் இல்லையா, அந்த இரண்டுமே தபாமி அகம் அகம் வர்ஷம், நான் தான் இந்த பிரபஞ்சத்தை கட்டுப்பாட்டிற்குள் வைத்துக் கொண்டிருப்பவன். நிக்ரணாமி உட்சர்ஜாமி ச, என்னுடைய உத்தரவின் பெயரில்தான் தேவர்களும் அனைத்து விதமான செயல்களிலும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அவங்களுக்குன்னு எந்த விதமான ஒரு அதிகாரமும் கிடையாது. அமிர்தம் சைவ மிருத்யுஷ்ச, என்னை மனதில் நினைத்து கொண்டு இருப்பவர்கள். காரணம், நான் மரணமற்றவன்.
என்னை யாரெல்லாம் மறக்கிறாங்களோ அவர்களுக்கு நிச்சயமாக மரணம் என்பது உண்டு. ஆனால் என்னை நினைத்து கொண்டிருப்பவர்களுக்கு மரணம் கிடையாது. ஜென்ம மிருத்யு ஜரா வியாதி. பகவானை நினைச்சுக்கிட்டு நம்ம போகும்பொழுது நிச்சயமாக நமக்கு அந்த நிலையிலிருந்து நாம் மீண்டு விடுகிறோம். சத் ஆசஸ் சாகம் அர்ஜுனா. சோ நான் தான் இந்த ஜட பொருளுக்கும் இந்த பௌதீக பொருளுக்கும் ஆத்மாவிற்கும் ஆன்மீக வஸ்துவிற்கும் நான் தான் காரணம். சோ இந்த மரணமற்ற நிலை அப்படின்னு ஒருத்தருக்கு ஏற்படுகிறது, அதை பாதுகாக்கிறார் அப்படிங்கும் போது, அதாவது நம்முடைய வாழ்க்கையினுடைய நாட்களை அதிகரிக்கிறார். வாழ்க்கையினுடைய நாட்களை அதிகரிக்கிறார் அப்படின்னா நீங்க பௌதிக வாழ்க்கையில 80 வயசுக்கு பதிலாக 100 வயசு வரைக்கும் வாழலாம், அப்படி அர்த்தம் கிடையாது. யூ ஆர் நாட் கெட்டிங் டெத். அந்த சுழற்சியிலிருந்து யார் நம்மை மீட்டெடுக்கிறார் என்றால் பகவான் மீட்டெடுக்கிறார். அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் நமக்கு இந்த ஒரு ஸ்லோகத்துல நம்ம புரிஞ்சுக்கிறோம். இந்த ஸ்லோகத்தினுடைய பொருளுரை ஃபுல்லா படிங்க பார்க்கலாம். யார் படிக்க போறீங்க? கோமதி மாதாஜி படிக்கிறீங்களா? பத்தொன்பது. ஹரே கிருஷ்ணா பிரபு. படிக்கிறேன் பிரபு. கிருஷ்ணர் தனது பல்வேறு சக்திகளின் மூலம் மின்சாரம் மற்றும் சூரியனை கொண்டு வெப்பத்தையும் வெளிச்சத்தையும் பரவச் செய்கிறார். கோடை காலத்தில் வானிலிருந்து வரும் மழை பொழிவை நிறுத்துவது கிருஷ்ணரே. மேலும் மழைக்காலத்தில் தொடர் மழையை பொழிய செய்வதும் அவரே. நமது ஆயுளை நீட்டித்து நம்மை பாதுகாக்கும் சக்தியும் கிருஷ்ணரே. வாழ்வின் இறுதியில் நம்மை மரணமாக சந்திப்பவரும் அவரே. கிருஷ்ணருடைய பல்வேறு சக்திகளை ஆய்வதிலிருந்து கிருஷ்ணரை பொறுத்தவரையில் ஜடத்திற்கும் சேதனத்திற்கும் வேறுபாடு இல்லை என்பதை அறியலாம். வேறு விதமாக சொன்னால் சடமும் சேதமும் அவரே. எனவே கிருஷ்ண உணவில் முன்னேற்றம் அடைந்தவன் இத்தகைய வேறுபாடுகளை காண்பதில்லை. அவன் எல்லாவற்றிலும் கிருஷ்ணரை மட்டுமே காண்கின்றான். கிருஷ்ணரே ஜடமும் சேதனமும் என்பதால் எல்லா ஜட படைப்புகளையும் உள்ளடக்கி பிரம்மாண்டமான விஸ்வரூபமும் கிருஷ்ணரே. அதே பரமபுருஷ பகவான் விருந்தாவனத்தில் 2 கரங்களுடன் சியாமசுந்தர் ரூபத்தில் புல்லாங்குழல் ஊதியபடி லீலையில் புரிந்து வருகிறார். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சோ இந்த 16ல இருந்து 19 வரைக்கும் நம்ம பார்க்கும்போது இந்த விஸ்வரூபத்தை தரிசிப்பவர்களுடைய அவர்களுடைய நிலைன்னு சொல்ல முடியாது, அந்த விஸ்வரூபத்தை தரிசிப்பவர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, பகவான் கிருஷ்ணர் தான் எல்லாத்துக்குமே காரணம். நம்ம செய்யக்கூடிய தானங்கள், நம்ம செய்யக்கூடிய யாகங்கள், நம்ம செய்யக்கூடிய யாக வேள்வி பயிற்சிகள், ஓம்காரத்தினுடைய ஓம், வேதங்கள், அவர்தான் இந்த பௌதீகத்தினுடைய தந்தை, உங்களுடைய நெருங்கிய நண்பர், உங்களை பாதுகாப்பவர். உங்களுடைய இலக்கு, உங்களுடைய மரணம், உங்களுடைய துயரம், உங்களுடைய சந்தோஷம், மழை, காற்று, வெயில் எல்லாமே அவர்தான் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு புரியப்பட்டிருக்கிறது. அடுத்த செட் ஆஃப் ஸ்லோகாஸ்ல தேவ வழிபாடு செய்பவர்கள் என்னை நேரடியாக வழங்காமல், அது என்னை நேரடியாக பிரார்த்தனை செய்யாமல் மறைமுகமாக வேதங்களில் கூறப்பட்டுள்ளது போல பிரார்த்தனை செய்து என்னை மறைமுகமாக அவர்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள். ஆனால் தேவ வழிபாடு செய்பவர்கள் முறையற்ற முறையில் என்னை அணுகுகிறார்கள். தோ இட் இஸ் டன் ஆஸ் பர் த வேதாஸ், என்னை ப்ராப்பரா அவங்க அப்ரோச் பண்றது கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் இங்க அவர் சொல்ல போறாரு. So we are going to read ஸ்லோகா நம்பர் 20 and 21 together. இங்க கர்மகாண்டா நிகழ்ச்சி திரும்ப இங்க கொஞ்சம் எடுத்துட்டு வர்றார் பகவான். அந்த தேவ வழிபாடு செய்பவர்களுக்கு ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம். So we will read both slokas together, then அதை பத்தி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். த்ரைவித்யமாம் சோமபாபூத பாபா யக்னேர்கிஷ்த்வஸ்வர்கதிம் பிரார்த்தயந்தே தே புண்ணியம் ஆஷாத்ய சுரேந்திரலோகம் அஷ்னந்தி திவ்யான் திவி தேவ போகன். ஜெயலட்சுமி மாதாஜி, நீங்க வெறும் டிரான்ஸ்லேஷன் மாத்திரம் படிங்க. ஹரே கிருஷ்ணா. சொர்க்கலோகத்தை அடைவதற்காக வேதங்களை பயின்று சோமரசத்தை அருந்துபவர்கள் என்னை மறைமுகமாக வழிபடுகிறார்கள். இதன் மூலமாக அவர்கள் பாவ விளைவுகளிலிருந்து தூய்மையடைந்து
புண்ணியமான இந்திரலோகத்தில் பிறவி எடுத்து அங்கே தேவ சுகங்களை அனுபவிக்கின்றனர். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. அடுத்த ஸ்லோகம் படிச்சிடலாம். தே தம் புக்த்வ ஸ்வர்கலோகம் விஷாலம் சீனி புண்ணியே மர்த்தியலோகம் விஷந்தி ஏவம் த்ரயி தர்மம் அணு பிரபன்னா கதா அகதம் காம காம லபந்தே. இந்திரா மாதாஜி படிங்க பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா. சொர்க்கலோகத்தின் அத்தகைய பரந்த சுகத்தை அனுபவித்துவிட்டு தங்களது புண்ணியங்களின் பலன்கள் தீர்ந்தவுடன் அவர்கள் மீண்டும் இந்த மரண உலகில் உழ்கின்றனர். இவ்வாறாக புலனின்பத்திற்காக வேத தர்மத்தை கடைபிடிப்பவர்கள் பிறப்பு இறப்பினையே அடைகின்றனர். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சோ இந்த தேவ வழிபாடு செய்பவர்கள் அவர்களை என்ன பண்றாங்கன்னா, பகவான் கிருஷ்ணரைத்தான் வணங்குகிறார்கள், ஆனால் எதிர்மறையாக வணங்குகிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம். காரணம் என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஸ்லோகத்துல பார்த்தோம், எல்லாமே நான் தான் அப்படின்னார்ல பகவான். அந்த மாதிரி அவங்க வேதங்களை படிக்கிறாங்க, சோமபானத்தை அருந்துகிறார்கள். காரணம் என்ன அப்படின்னா, ஸ்வர்க்கத்தில் சென்று வாழ வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆசையால அவர்கள் அந்த பிரார்த்தனை, ஆனால் எதிர்மறையாக வணங்குகிறார்கள். காரணம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி அந்த தேவ வழிபாடு செய்பவர்களுடைய பாதை எப்படிப்பட்ட ஒரு பாதையாக இருக்கிறது என்றால், என்ன பலன் அவர்களுக்கு கிடைக்கிறது என்றால், பாவ செயல்களில் இருந்து அவர்கள் விடுபடுகிறார்கள். சோமபானம் அருந்துவது அப்படின்னா ஒரு சாதாரண மது அருந்துவது போல பாவம் கிடையாது. புண்ணியம் செய்தவர்களால் மட்டுமே சோமபானத்தை அருந்த முடியும். ஐ திங்க் நம்ம இதுக்கு முன்னாடி கூட ஒரு கிளாஸ்ல பேசிருப்போம்னு நினைக்கிறேன். அதனால நம்ம சோமபானம் அருந்துறவங்க எப்படி புண்ணியக்காரி, அது பாவம் பண்ணல அப்படிங்கிற மாதிரிலாம் இங்க தர்க்கம் கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, அந்த லோகத்துக்கு சென்று அந்த சோமபானத்தை அருந்துவதற்கு புண்ணியம் நீங்கள் செய்திருக்க வேண்டும், அந்த வழிபாட்டு முறையில் சிறந்தவராக இருக்க வேண்டும். அதற்கான ஒரு பலன் தான் உங்களுக்கு தரப்படுகிறது. புண்ணியம் செஞ்சுட்டு இருக்கிறவனுக்கு ஒரு பாவ செயலை செய்வதற்காக பகவான் ஏற்பாடு செய்ய மாட்டார். நீ இந்த புண்ணியம் பண்ணினதால நீ இதை அனுபவிக்கிறதுக்காக நான் உனக்கு ஒரு வாய்ப்பு தருகிறேன் அப்படிங்கிறார். பட் என்ன ஆகும் அப்படின்னா, மீண்டும் அவர்கள் இந்த பௌதிக லோகத்திற்கு சேர வேண்டிய ஒரு நிர்பந்தத்திற்கு இருக்கிறார்கள். அதனால அவர்கள் செய்த பாவங்கள், அந்த தேவ வழிபாடு செய்பவர்களுடைய பாதை எப்படி மாறுகிறது என்றால், பாவ செயல்களிலிருந்து அவர்கள் விடுதலை அடைகிறார்கள். நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்தோம், அவர்கள் பிறக்கும் பொழுது மீண்டும் பிறவி கிடைக்கும் போது அவர்களுக்கு ஒரு ஆன்மீக குடும்பத்தில் அவர்களுக்கு பிறவி கிடைக்கிறது, ஸ்வர்க்கத்திற்கு செல்வதற்கு வாய்ப்பு கிடைக்கிறது, எல்லாமே அனுபவிப்பதற்கான ஒரு வாய்ப்பு அவர்களுக்கு கிடைக்கிறது. ஆனால் மீண்டும் அந்த புண்ணிய கர்மாக்கள் தீர்ந்த பிறகு மீண்டும் அந்த பிறப்பு இறப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் அவர்களுக்கு நிச்சயமாக நடைபெறுகிறது. சோ இந்த மாதிரி எதிர்மறையான, தட் மீன்ஸ் இன்டைரக்ட் ஆக்ஷன்ஸ், அவங்க கிட்ட என்னென்ன இன்டைரக்ட் ஆக்ஷன் அவங்க பண்றாங்க அப்படின்னா, யாகங்கள் பண்றாங்க. அந்த யாகங்கள் பண்ணும்போது பகவானுக்கு ஒரு இது இல்லாம அவங்களுக்காக பண்றாங்க, ஸ்வர்க்கம் போகணும் அப்படிங்கிறதுக்காக பண்றாங்க. அந்த முழுமையான அந்த பலன் தீர்ந்த பிறகு மீண்டும் அவர்கள் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஸோ அந்த டெம்பரரியா தே கோ டு த டெமிகாட்ஸ் லோகா, இந்திரலோகத்துக்கு போறாங்க. அங்க